الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمد عبده ورسوله أرسله بالهدى ودين الحق أما بعد وقد قال الله تعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها والليل إذا يغشاها والسماء وما بناها وقال أيضا شهر رمضان الذي أنزل فيه القرآن صدق الله العظيم. قال الله عز وجل في حديث قدسي الصوم لي وأنا أجزي به صدق الله عز وجل. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலஹு புனித ரமலான்ல நல்லதை கேட்க, நல்லதை பேச, நல்லதுக்கு நேரம் ஒதுக்க அல்லாஹ் அவகாசம் தாரான். இன்னைக்கு உலகத்துல சில நாடுகள் இருக்குது, காலல்லா கால ரசூல கேட்டு பல வருடங்கள் கேட்க சந்தர்ப்பம் இல்லை. கேட்டா குரான பேசினா அவங்களுக்கு தண்டனை, குரான ஓதினா அவங்களுக்கு தண்டனை. இஸ்லாம் ஒளிச்சு கொண்டு மறைச்சு கொண்டு இஸ்லாமிய கடமைகளை செய்யக்கூடிய சில நாடுகள். அல்லாஹ் அதிலிருந்து எங்களை நீக்கி சுதந்திரமாக தொழக்கூடிய, சுதந்திரமாக ஜும்மாவை கேட்கக்கூடிய, நல்ல விஷயங்களை கேட்கக்கூடிய, தீனுக்காக தண்ட உடலை பொருளை செலவழிக்கக்கூடிய ஒரு அவகாசம் உள்ள பகுதியாக எங்கட பகுதியை அல்லாஹ் தந்திருக்கிறான். இது கல்பால நன்றி செலுத்துவோமா? இன்ஷா அல்லாஹ். எதுக்கு நன்றி செலுத்துவோமோ அல்லாஹ் அதை அதிகப்படுத்தி தருவான். லஇன் ஷக்கருத்தும் லஅஸீதன்னக்கும். அமல் செய்யற பாக்கியம் கிடைக்கிறதுக்கு கல்பால நன்றி செலுத்தணும். இன்னைக்கு இதே நேரத்தில் எவ்வளவு மக்கள் தூக்கத்துல, எவ்வளவு மக்கள் விளையாட்டுல, எவ்வளவு மக்கள் துனியாக்கும் லாபம் இல்ல, ஆகரத்துக்கும் லாபம் இல்லாத விடயங்கள்ல அல்லாஹ் அதிலிருந்து கலட்டி மஸ்ஜிதுடைய மாஹோல், மஸ்ஜிதுடைய சூழல், மலக்கானியத்துடைய சூழல், ரஹ்மத்துகள் கொட்டக்கூடிய சூழல், அல்லாஹ்ட மன்னிப்பு தரப்படக்கூடிய சூழல்ல என்னை உங்களையும் அல்லாஹ் கொண்டானே. இதுக்கு அதிகமா கல்பால நன்றி செலுத்துவோம். கல்பால நாவு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும், கல்பால் அந்த உணர்வு வரணும். ரப்பே நீ எனக்கு தந்தியே, ரப்பே எனக்கு நீ தந்தியே, அல்ஹம்துலில்லாஹ் 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 சொல்லுவோமா? இன்ஷா அல்லாஹ். கண்ணியமானவங்களே, சங்கையானவங்களே, இந்த உள்ளம் ஈகுதே, எங்கட உள்ளம் இது அல்லாஹ்வுடைய இல்லம். இந்த உள்ளம் அல்லாஹ்வுடைய இல்லம். இந்த உள்ளம் எந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருக்குமோ, உள்ளத்துடைய பரிசுத்தம் எங்கட ஈமான்ல பரிசுத்தம் இருக்கும். உள்ளத்துடைய பரிசுத்தம் எங்கட அமல்கள் பரிசுத்தமாயிருக்கும். உள்ளத்துடைய பரிசுத்தம் எங்கட கொடுக்கல் வாங்கல் பரிசுத்தமாயிருக்கும். எங்கட உள்ளத்துடைய பரிசுத்தம் எங்கட குடும்ப வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கும். எங்கட உள்ளத்துடைய பரிசுத்தம் நல்ல பண்பு, நல்ல அஹ்லாக், நல்ல குவாலிட்டி, நல்ல சிஃபாத் எங்கட வாழ்க்கையில வெளியாகும். இது எல்லாத்துக்கும் அடிப்படை இந்த கல்ப். இந்த கல்பை சுத்தமாக்கத்தான் நபிமார்கள் வந்தாங்க. வந்த அத்தனை நபிமார்களும் செஞ்ச டியூட்டி மக்களுடைய கல்புல அல்லாஹ்ட வஹ்தானியத், அல்லாஹ்ட தனித்துவம், அல்லாஹ்ட ஏகத்துவம், அல்லாஹ்ட சக்தி, அல்லாஹ்ட ஸாத். கடைசியா ஹஜ்ரத் அவங்க ஓதினாங்க அல்லாஹ்ட திருநாமங்கள். அதுல கருத்து தெரியும் வேண்டாம். சுப்ஹானல்லாஹ். தொழுது முடிஞ்சு அந்த ரப்ப துதிச்சாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு முன்னால ஒருத்தர் துதிச்சாரே, அல்லாஹ்வை புகழ்ந்தாரே, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருக்கு சன்மானம் கொடுத்தாங்க. என்ன சன்மானம் கொடுத்தாங்க? ஒரு தங்க கட்டிய கொடுத்தாங்க. தங்கத்தால ஒரு கட்டி,
ஒரு தங்க பவுனை கொடுத்தான். ஒரு பவுன் அல்ல, அது பல பவுனாக இருக்கும். ஒரு தங்க கட்டிய ஹதியாவா கொடுத்தான். ஏன்? அழகா புகழ்ந்தார், அல்லாஹ்வை துதித்தார், ரப்ப தஸ்பீஹ் செஞ்சார், ரப்புடைய அஸ்மா உஸ்னாவை சொன்னார். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு எங்களுக்கு அப்படி அல்லாஹ்வை துதிக்கும் போது கல்புல பூரிப்பு வருதா? கல்புல ஒரு சந்தோஷம் வருதா? உள்ளத்துல ஒரு 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 அச்சப்பாடு வருதா? அப்படி வாரதாண்டா நாங்க மூமின்கள். எங்கட கல்பு சுத்தமா இருக்கு, எங்கட கல்பு வெளிச்சமாக இருக்குது. குர்ஆன்ல அல்லாஹ் 11 விஷயங்கள் மீது சத்தியம் செய்கிறார். வஷ்ஷம்ஸி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா வன்னஹாரி இதா ஜல்லாஹா. 11 விஷயம். சூரியன், சந்திரன், வானம், பூமி, இரவு, பகல், ஆத்துமா, நஃப்ஸ், இது அத்தனை மீது சத்தியம் செஞ்சு படைச்சவன் சொல்றான், கத் அஃப்லஹ கத் அஃப்லஹ, வெற்றி பெற்றுட்டான் யார்? மன் ஸக்காஹா, உள்ளத்தை பரிசுத்தமாக்கினவன். உள்ளம் பரிசுத்தமா இருக்கும் என்றா கண்ணியமானவங்களே, அமல்ல இன்பம் இருந்து கொண்டே இருக்கும். வட்டலாப்பம் நல்ல கித்துள் கருப்பட்டி நல்ல மணக்குது, டேஸ்ட் வர, வாசம் வரக்கொள்ள இந்த வாய்க்குள்ள டேஸ்ட் வருது. அதுல ஹலாவத், அதுல டேஸ்ட். நல்ல நெய் போட்டு நல்ல ஒரு பிரியாணி நடந்து வேலை நடந்து கொண்டிருக்கிறே, மனம் மனம் இழுக்குது, மனம் இழுக்குது. அமலை இப்படி இழுக்கணும், அமல்ட டேஸ்ட் இழுக்கணும். கியாமா, திலாவத்தா, பயானா, கண்ணியமானவங்களே, அமலை இழுக்கணும். அமலை இழுக்க கல்பு வெளிச்சமா இருக்கும். கல்ப வெளிச்சமாக்கக்கூடிய அமலும் இருக்கு, கல்ப மௌத்தாகக்கூடிய சில செயல்களும் இருக்குது. கல்புடைய நோய் நோயா விளங்குது இல்ல, உடம்புடைய நோய் நோயா விளங்குது. உடம்பு கொஞ்சம் கூட்டிட்டா எல்லாரும் அட்வைஸ் பண்ணுவாங்க, உங்களோட உடம்பு கூட டயட் பண்ணுங்க, இப்படி போனீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் வரும், இப்படி போனா உங்களுக்கு கொலஸ்ட்ரால் கூடும், உங்களுக்கு இப்படி போனா நீங்க சுகர்காரரா மாறுவீங்க, நீங்க இப்படி எல்லாம் ஆகவானா நீங்க கொஞ்சம் எக்ஸசைஸ் செய்யுங்க, கொஞ்சம் நடங்க, டயட் பண்ணுங்க. பலரும் அட்வைஸ் பண்ணுவாங்க. நல்ல விஷயம்தான், ஆரோக்கியமா இருக்கணும், குத்தம் இல்ல. அவர் சொல்றது குத்தம் இல்ல, சரியா தான் சொல்றார். ஆனா என்ன சொல்ல வாரல்ல கண்ணியமானவங்களே, உடம்புடைய பெருமன், உடம்புடைய சைஸ், உடம்புடைய மாற்றம் எல்லாரும் புத்தி சொல்றாங்க. ஆனா கல்புடைய மாற்றம், கல்புடைய நோய், கல்புடைய பிரச்சனை, கல்புக்கு எத்தனை பேர் ட்ரீட்மெண்ட் சொல்றாங்க? கல்புக்கு ட்ரீட்மெண்ட், லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா. உள்ளம் ஈக்கிதான், அந்த உள்ளத்துக்கு நல்லது படுவதில்லை, நல்ல விஷயங்கள் படுவதில்லை. அந்த உள்ளம் இருண்டிருக்குது, உள்ளம் இருண்டிருக்குது. அம்ராலே குலூப், உள்ளத்துடைய நோயை பத்தி ஹியால கஸ்ஸாலி ரஹ்மஹுல்லாஹ் எழுதுறார். ஒரு பெரும் மகான், அவங்களோட கிதாபுகளை சிலவங்க ஒதுக்கிட்டாங்க. இல்ல, அந்த கிதாபு கியாமம் வர தேவை. உள்ளத்துடைய வெளிச்சம், உள்ளத்துடைய சுத்தம், உள்ளத்தை எப்படி நாங்க பாதுகாத்துக் கொள்றது? நபிமார்கள் எப்படி பாதுகாத்தா? உள்ளத்துடைய நோயில பல நோய்கள் எழுதுறாங்க. அதுல ஒன்றுதான் ஹசத். என்ன ஹசதண்டா கண்ணியமானவங்களே? பொறாம. பொறாம, இன்னொருத்தர் நல்லா இருக்கிறது, அது என்ற தம்பியா இருக்கலாம், என்ற நானாவா இருக்கலாம், மைனியா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம், சில நேரத்துக்கு என்ற உம்மா வாப்பாவா இருக்கலாம். சிலவங்களுக்கு தண்ட குடும்பம் நல்லா இருக்கிறது, அவருக்கு புடி இல்லை. நான் தான் வசதி உள்ளவனா இருக்கணும், அவன் எனக்கிட்ட கேட்டு வரும். அவன் வசதியானது நான் அவன் காலடிக்கு போடப்படாது. ஏண்ட பிள்ளைகள் நல்லா இருக்கணும், அவன் பிள்ளைகள் கொஞ்சம் புறப்பாடோட தான் நிற்கும். ஏண்ட பிள்ளைட டேலண்ட் அவன் படிக்கப்படாது. ஏண்ட பிள்ளைட மாதிரி அவன் ஆலிமா, முஃப்தியா, ஷேகா ஆகப்படாது. இது என்ன? கல்வில பொறாம. எனக்கு கிடைச்சது அவருக்கு கிடைக்கப்படாது. அவர் என்னும் கீழே தான் இருக்கணும், நான் மேலே இருக்கணும். நான் மூத்தவன், நான் குடும்பத்துல முக்கியமானவன், நான் இப்படி இருக்கணும். ஹசத் இருக்குதே, பொறாம இருக்குதே, இது பல வகையில வரும். பிசினஸ்ல வரும். அடுத்த கடை, அடுத்த பார்ட்னர் முன்னேற விட மாட்டான், முன்னேற விட மாட்டான். முன்னேற்றத்துக்கு தடை.
கண்ணியமானவங்க ஒன்றுக்கா இருந்த பார்ட்னர்மார், ஒன்றுக்கா இருந்தவங்க, ஒரே தொழிலை செஞ்சவங்க, ஒரே கடை, நெகமும் சதையும் போல இருந்தவங்க, நெகமும் சதையும் மாதிரி அவ்வளவு நெருக்கம். என்ன வந்துச்சு? இவனுக்கு வந்துச்சு, இவனுக்கு ஒரு பொறாம வந்துச்சு. இவன் என்னை விட இளமை, நான் கொஞ்சம் வயசுல மூப்பு, இவனை இப்படியே விட்டு போனா இவன் என்னை விட ஃபாஸ்டா மேல போயிடுவான். இவனை என்ன சரி செய்யும்? இவனுக்கு என்ன சரி செய்யும்? ஒன்று சூனியம் செய்யணும், இல்லண்டா இவனை கொல்லணும். முஸ்லிம் அந்நியன் அல்ல, களிமா சொன்னவன், ஒரே பிளேட்ல சாப்பிட்டவங்க, ஒன்றுக்கா பயணம் போனவங்க, ஒன்றுக்கா ட்ரிப் போனவங்க, ஒன்றுக்கா விளையாண்டவங்க, ஒன்றுக்கா பிசினஸ் செய்யறவங்க. என்ன செஞ்சாரு? கொலக்காரனுண்ட பேசினார், கொலக்காரனுண்ட தேடி போனார், கண்ட்ராக்ட் கொடுத்தார். கண்ட்ராக்ட் கொடுத்து அந்த பேச்சுவார்த்தை நடந்ததையும் ஒரு சிலர் கண்டிக்கிறார். ஒரு ஹோட்டல்ல 2 பேரும் டீ குடிச்சுட்டு இருந்தீரா, பேச்சுவார்த்தை நடக்குது. அவன் என்ன சொன்னான்? நீ ஓண்ட வேன்ல ஏத்திடுவா, வாகனத்திலே ஏற்றி அவர வாகனத்திலே கொலை செய்யப்படுது. எப்படி இருக்கு மனசெங்க? ஒன்றுக்கா இருந்த நாங்க, ஏண்ட சகோதரன் மாதிரி இருந்தவர், ஏண்ட பார்ட்னர், என்னோட இருந்தவர், இவரை நான் இப்படி செய்யறதா? கொலை. ஏன் மனசு அந்த அளவுக்கு போயிட்டு துனியாட ஹம்மாரா, துனியாட ஹவா, துனியாவை அடையணும், நான் மேலோங்கணும், இவன் கீழே போவோம், இவனை இல்லாமாக்கும். பொறாமை எப்படிப்பட்டது? துனியால இல்லாமாக்கேலும், துனியால அவன் சொத்தை பறிக்கேலும், துனியால அவனை கொலை செய்யலும், துனியால அவனுக்கு சூனியம் செய்யலும், துனியால இன்னென்ன அநியாயங்களை செய்யலும். ஆனா ரப்பு அல்லாஹ் அவனோட வாழ்க்கையை நல்லா இருக்க விட மாட்டான், அவனோட சந்ததியும் நல்லா இருக்காது, ரத்தமா கக்குவான், பயங்கரமான நோயை காணாம மௌத் அடைய மாட்டான், அநியாயக்காரன் அநியாயம் செய்யப்படுவான். அல்லாஹ் சொல்றான், ஹர்ரம்து ظுல்ம அலா நஃப்ஸி, ஏன் ஆத்மாக்கு நான் அநியாயத்தை ஹராமாக்குகிறேன். ரப்பு சொல்றார், நான் அநியாயக்காரன் அல்ல, நீங்க யாரும் அநியாயம் செய்ய வேணாம், யாரும் யாருக்கும் அநியாயம் செய்ய வேணாம். கண்ணியமானவங்களே, பொறாமட உச்ச கட்டம் அநியாயம் நடக்குது. அல்லாஹ் சொல்றான், அநியாயம் செய்யாத. இன்னைக்கு சமூகத்தில் ஏராளமான அநியாயம். கல்யாணங்கள்ல ஒரு கல்யாணம் பேசப்படுது, அதை இல்லாமாக்க எத்தனையோ பேச்சுகள், எத்தனையோ நடிப்புகள், அந்த கல்யாணத்தை உடைச்சு போட. யார் ஈமான்தாரி, தொழக்கூடியவர், முன்சப்புல இருக்கக்கூடியவர், நெத்தி கருத்த தொழுகிறவர், நோம்பு பிடிக்கிறவர், ஹஜ்ஜு செஞ்சவர், நவுது பில்லா, ஏன் அவருடைய உள்ளம் சுத்தமாகல? அமலால உள்ளம் சுத்தமாகாது. உள்ளத்தை சுத்தமாக்க முயற்சிக்கணும். அமல் அது ஒரு பகுதி. உள்ளம் சுத்தமாகினா அந்த அமல் வெளிச்சமாயிருக்கும், அந்த அமல் போகக்கூடிய இடத்துக்கு போகும். இல்ல அந்த அமல் செய்வாடே, அமல் வானத்துல தொங்கிக் கொண்டிருக்கும், அது கீழே தட்டப்படும். ஹதீஸ்ல வந்திருக்கு, எத்தனையோ பேருடைய தொழுகைகள் பழைய துணியை போல ரிட்டன் அடிக்கப்படும், போவாது, தடை. ஏன்? உள்ளம் சுத்தம் இல்லை, உள்ளத்துல வெளிச்சம் இல்லை, உள்ளத்துல மற்றவனுக்கு நல்லவன் ஆடுறது இல்லை, உள்ளத்துல மற்றவனுக்கு உதவி செய்யறது இல்லை. உதவித்தான் செய்யல, உத்திரமாவது செய்யாம இருங்களே. உதவி செய்யறது ரெண்டாவது, இன்னொருத்தருக்கு அநியாயக்காரனா இல்லாம இருங்களே. நவுது பில்லா, நவுது பில்லா, அல்லாஹ் மன்னிப்பானா. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளம் எப்படி இருந்துச்சு? தனக்கு அநியாயம் செஞ்சவரை மன்னிச்சார், பழிக்கு பழி வாங்க போகல. ஹஜரத் ஹம்சாவை கொலை செஞ்ச வஹ்ஷிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழிக்கு பழி வாங்கணும்னு எண்ணம் எடுத்தாங்க. அது தனக்கல்ல, தண்ட வாப்பாவ மாதிரி தனக்கு சகல துளையிலே உதவி செஞ்ச உயிருக்கும் மேன்மையான அந்த சாட்சாத அன்புட மிகைப்புல அந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஆனா நபி பழிக்கு பழி வாங்கல, வாங்கலும், ஆனா வாங்கல்ல. ஆனா தனக்கென்று எத்தனையோ அநியாயம் நடக்குது, எல்லாத்தையும் மன்னிச்சான். ஒரு பொம்புல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஞ்ச போட்டு ஆடாக்கின, ஆட்டரைச்சு சகன்ல வைக்கப்படுது.
எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துண்டு எடுத்து அப்படியே வாயில வைக்கிறாங்க. நஞ்சி அறிவிக்கப்படுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக, யா ரசூலல்லாஹ் சாப்பிட வேணாம், இதுல நஞ்சி போட்டிக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் போயிட்டு வாய்க்குள்ள அந்த நஞ்சால பல ஆண்டு காலமாக கஷ்டப்பட்டாங்க, வருத்தப்பட்டாங்க. கொஞ்சம் போனது. அந்த சமைச்ச பெண்ணை முள்ள கூப்பிட்டாங்க, ஒத்தருக்கும் தெரியாம ரகசியமா கூப்பிட்டு சொன்னாங்க, நீ நஞ்சி போட்டு ஆக்கினா உனக்கு யாரு சொன்னது என்று கொஞ்சம் விசாரிச்சுட்டு சொன்னாங்க, நீ யாருக்கும் தெரியாம ரொம்ப அவசரமாக இந்த இடத்தை விட்டு போயிரு. அருமையான சஹாபாக்கள காதுல இது உளுந்தா உன்னை விடமாட்டாங்க, உன்னை துண்டு துண்டு அறிஞ்சு போட்டுருவாங்க. எனவே நீ உன்ட உயிரை பாதுகாத்துக்கோ, இந்த இடத்தை விட்டு ஓடிரு என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு அநியாயம் செஞ்ச அந்த பெண்ணை மன்னிச்சு தப்புறதுக்கு வழியையும் சொல்லி கொடுக்குறாங்க. இதான் உள்ளம். தனக்கு அநியாயம் செஞ்சவருக்கும் நான் நலவு செய்வேன். நான் இன்னொருத்தருக்கு அநியாயத்தை நாட மாட்டேன். பொறாம இருக்கும் என்றா அநியாயம் தானா வரும். இன்னல் ஹஸத யாக்குலுல் ஹஸனாத் கமா யாக்குல் ஹதபுன் நார். எப்படி பலகைய விறக நெருப்பு திங்குமோ நன்மையை திண்டரும் பொறாம. நிறைய பேருக்கு நோய். என்ன நோய்? சிலவங்களுக்கு பிரஷர். எல்லா பிரஷர்காரரும் அல்ல, அப்படி விளங்கிடுவான். சிலவங்களுக்கு நான் சொல்றேன், கூடுதலா வாரத்துக்கு காரணம் ஒரே யோசனை, கல்புல எரிச்சல். என்ன எரிச்சல்? மற்றவன் நல்லாயிக்கிறது படுதில்லை. சிலவங்களுக்கு டிப்ரெஷன், சிலவங்களுக்கு டெப்லெட் கண்ட்ரோல். என்ன காரணம்? தாங்கலாம். இந்த கல்பு எரியுது பத்துது, கபூல் செய்தில்லை. அல்லாட்டாலும் மன்னிப்பு கேட்கும், இந்த கல்பை சுத்தமாக்கும். எனக்கு இன்னொருத்தர் அது ஒரு நல்ல ஒரு பேச்சாக இருக்கலாம், நல்ல ஒரு பயானாக இருக்கலாம், நல்ல ஒரு கராத்தாக இருக்கலாம், நல்ல ஒரு அவருடைய வழிகாட்டலாக இருக்கலாம், அவருடைய ஒரு பிசினஸாக இருக்கலாம், அவருடைய ஒரு சாப்பாடாக இருக்கலாம், அவருடைய ஒரு நிக்காவாக இருக்கலாம், அவருடைய ஒரு வீடாக இருக்கலாம், அவருடைய வாகனமாக இருக்கலாம், அவருடைய பிள்ளைகளாக இருக்கலாம், எதுவா இருக்கலாம். பாராட்டக்கூடியதுக்கு நாங்க பாராட்டணும் கல்பால, நிஃபாக்கோட அல்ல. கல்புல உண்டு, வாயில உண்டு. பாராட்டுறாரு கல்புல சந்தோஷம் இல்ல, கல்புல பொறாம இல்ல. கல்போட இணைஞ்சி அந்த பாராட்டு வரும், அந்த பஷாரத் வரணும், அந்த நன்மாராயம் வரும். கண்ணியமானவங்களே, கல்புடைய நோய் இது. அடுத்தது சொன்னாங்க, ஒன்று பொறாம, இன்னொன்று பெருமை. இருக்கே, பெருமை என்ன? அழகால பெருமை, பணத்தால பெருமை, ஃபெமிலியால பெருமை, பிள்ளைகளால பெருமை, சொத்தால பெருமை. சொத்துட பெருமை ஆகப்பெரிய பெருமை. அவர் தலைய பணிக்க மாட்டார், ஒஸ்தி கொண்டு தான் இவ்வார், நெஞ்ச முணுகு போட்டு கொண்டு தான் இவ்வார். சண்டியன மாதிரி அவர் என்ன சொல்லுவாரு? எல்லாத்திலையும் சேலஞ்ச் பண்ணுவார். வாவே என்னோட மோதி பாரு, எனக்கிட்ட போலீஸ் இருக்கு, எனக்கிட்ட அது இருக்குது, எனக்கிட்ட இது இருக்குது. இதெல்லாம் பெருமைட பேச்சு. பெருமை அல்லாஹ் சொல்றான், கிபுரு ரிதாயி. கிபுர் ஏண்ட அது ஏண்ட போர்வ, அதை எடுக்க வராத. வந்தவன் ஃபிரௌன், பெருமையோட அகங்காரத்தோட வந்தான். ஆனா ரப்புக்குமுல் ஆளாண்டு வந்தான், எல்லா ரப்புக்கும் மேலான ரப்பு நாண்டு வந்தான். அல்லாஹ் அவனை அழிச்சு காட்டினான். அவன் ஆட்சிய, அவன் சொத்த, பேரே இல்லாத லெவலுக்கு அவன் முழு சாம்ராஜ்யத்தையும் அல்லாஹ் தவிடுபொடியாக்கினான். ஒன்றும் இல்லாத, சொத்து இல்லாத, குடும்ப பெரிய ஒரு அமைப்பு இல்லாத, எல்லாத்திலும் பலவீனமான மூசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் வெல்ல வச்சு காட்டினான். மன் தவாலா லில்லாஹ் ரஃபஅஹுல்லாஹ். யாரு அல்லாஹ்வுக்காக தன்னை தாழ்த்துவாரோ அவர் அல்லாஹ் உயர்த்துவார். பணிவு வேணும், பணிவு. சில மக்களை பார்க்கிறோம், சுப்ஹானல்லாஹ். சில நாட்டு மக்கள், சில நாடு, எங்கட நாடல்ல, பக்கத்தில் உள்ள ஏசியாவில் உள்ள இந்த பங்களாதேஷ் நாட்டு மக்களை பார்த்தா சரியான பணிவானார். பெரிய டிகிரி, பெரிய டாக்டர், பெரிய இன்ஜினியர், பெரிய படிப்பு படிச்சுப்பாங்க. இங்கால பார்த்தா முஃப்தி, அவர் பெரிய காரி, பெரிய ஒரு ஷேவு. ஆனா அவரை பார்த்தா சும்மா லேசா நோமலான உடுப்போட வந்து ஆக்களுக்கு ஊழியம் செஞ்சு கொண்டு, ஹிதுமத் செஞ்சு கொண்டு, அவங்கள்ட்ட சட்டிப்பானையை கழுவி கொடுத்து கொண்டு, அவங்களுக்கு சாப்பாடு வச்சு கொண்டு இருப்பார். பார்த்தா தேடி கொலையலாம். அவ்வளவு பணிவு.
தண்ட போஸ்ட, தண்ட படிப்ப, தண்ட பட்டத்தை, தண்ட பணத்தை, தண்ட டிகிரிய முன் வச்சு சமூகத்துல பெரிய அவர் ஒரு ஆள் என்று காட்ட போறது இல்லை. யாருன்றே தெரியா. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுவான். அது மட்டுமல்ல, அவங்களோட ஒரு காட்சியை பார்த்தோம். அவங்க இரவு நேரத்துல தஹஜ்ஜத் தொழுது அழுகிறாங்க, பகலையில ஊழியம் செய்யறாங்க, வந்த மக்களை விருந்தாளிகளை கவனிக்கிறாங்க, இரவையில முசல்லால தொழுதுட்டு அல்லாஹ் கிட்ட அழுகிறாங்க. அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுவான். ஆஹாஹா, இந்த மனிதனுக்கு நான் உலகத்துல ஒரு பெரிய ஒரு இடத்தை கொடுத்தேன், அவன் இடத்தை விட்டு இறங்கி வந்து சாதாரண மக்களை போல இருக்கிறான், சாதாரண மக்களோட உட்கார்றான், சாதாரண மக்களோட கலக்கிறான், சாதாரண மக்களுக்கு அவன் கையால ஊழியம் செய்யறான். சுப்ஹானல்லாஹ். யார் அல்லாஹ்வுக்காக தன்னை தாழ்த்துவாங்களோ அல்லாஹ் அவங்களோ எத்துவார். பணிவு வரும். எங்கட மனைவிமாரோட நான் தான் குடும்ப தலைவன், ஏண்ட புட்டி தான் புடி, நான் சொன்னதுதான் பேச்சு, உனக்கு இஷ்டம்னா என்னோட இரு, இல்லாட்டி நீ போ. இது பெருமை. மனைவி யார்? என்ற ஒரு பார்ட்னர், எனக்கு அல்லாஹ் தந்த என்ன 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 ஹலாலான முறையில வாழ வைக்க வந்த ஒரு பெண். பெண்கள்ல பல குறைபாடுகள் இருக்கலாம், பலகீனங்கள் இருக்கலாம். பெண்கள பயான்ல அந்த பலகீனத்தை பத்தி பேசுவோம். ஆண்கள பயான்ல கண்ணியமானவங்க நாங்க பெண்களோட எவ்வளவு நல்லா நடக்கணும், எவ்வளவு மிருதுவா நடக்கணும், எவ்வளவு சாஃப்டா நடக்கணும். அன்பால செய்யறது சட்டத்தால செய்யலாம். இன்னைக்கு சட்டத்தால செய்ய போயிட்டு அல்லாஹு அக்பர் சில பெண்கள் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. ஏன்? அந்த பெண்ணுக்கு சின்ன பருவத்துல குடும்பத்துல வாப்பாட்ட இருந்த ஆதரவு கிடைக்கல. வாப்பாவும் ஒரு போலீஸ்காரன் மாதிரி, வாப்பாவும் ஒரு ஆமிக்காரன் மாதிரி, உம்மாவும் அப்படி. எல்லாம் சட்டம், ஊடே ஒரு சட்டார ஃப்ரீடம் இல்ல. அவங்களோட அழகா இருந்து பேசுறது இல்ல, அவங்களோட உணர்வுகளை உணர்றது இல்ல. அது ஆண் பிள்ளையா இருக்கலாம், பெண் பிள்ளையா இருக்கலாம். கண்ணியமானவங்களே, பெருமைன்னு சொல்றது ஒன்றுல மட்டுமல்ல, ஏண்ட போஸ்ட்ல ஏண்ட தருணத்தில் எனக்கு ஏழும் நான் செஞ்சு காட்டுவேன், இது பெருமை. வாப்பாவா இருக்கலாம், உம்மாவா இருக்கலாம். நான் இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் இறங்கி நான் பிள்ளைகளோட நிலைமைகளை கொஞ்சம் ஆதரிக்கணும், பார்க்கணும், உணரணும். நான் இப்படி ஒரு காலத்துல இருந்தேன், என் உணர்வு எப்படி இருந்துச்சு, என் உணர்வு எப்படி இருந்துச்சு. கண்ணியமானவங்களே, எனவே பிள்ளைகள் நேர்வழி பெற நாங்க எங்கட பெரிய தளத்திலிருந்து கொஞ்சம் இறங்கி கீழே வந்து பிள்ளைகளோட சேர்ந்து கலந்து அவங்களோட உள்ளத்தோட உள்ளத்தை சேர்க்கும் போது அவங்களோட பல உணர்வுகள் விளங்க வரும். முஃப்தி ஷஃபி, முஃப்தி தகி பாகிஸ்தான்ல இருக்கிறார் ரஹிமஹுல்லா. முஃப்தி தகியுடைய வாப்பா விட்ட ஒரு பெரிய நண்பர் ஒன்று இருந்தார், நெருங்கின நண்பர். அவரு முஃப்தி ஷஃபி கிட்ட வந்து சொல்லுவாராம், நான் வீட்டுக்கு போல ராஜ மரியாதை. என்னைய கண்டா என் வைஃப் அப்படியே ஓடி போயிட்டு குசில் ஒளிஞ்சிருவான். என் ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு ரூமுக்குள்ள போயிட்டு பூட்டி விடுவான். சொன்னார் முஃப்தி ஷஃபி ரஹ்மஹுல்லா. சொன்னாங்களாம், நீ ராஜ மரியாதை என்று சொல்றா, ஆனா ஏண்ட பார்வையில நீ ஒரு கரடி, இல்லாட்டி நீ ஒரு புலி, இல்லாட்டி நீ ஒரு சிங்கம். ஏன்? சிங்கத்தை கண்டாதான் மக்கள் ஓடுவாங்க, கரடியை கண்டாதான் ஓடுவாங்க, புலியை கண்டாதான் ஓடுவாங்க. உனக்கிட்ட மனித நேயம் இல்ல, உனக்கிட்ட மனித பண்பு இல்ல, உனக்கிட்ட நல்ல அஹ்லாக் இல்ல. உன்னை கண்டு உன்னை மனைவி ஓடப்படாது, உன்னை கண்டு உன்னை மனைவி சலாம் சொல்லி கொண்டு வருவோம். உன்னை ஒவ்வொரு பிள்ளையும் சலாம் சொல்லிக்கொண்டு உன்னோட வந்து உட்காரணும். என்ன வாப்பாவோட உட்கார ஒரு டைம் கிடைச்சிருக்கு, வாப்பாவோட நான் பேசுற நேரம், வாப்போட இருந்து சாப்பிட்ட நேரம், வாப்போட நான் டைம் எனக்கு கொடுக்கக்கூடிய நேரம், அவங்க வந்து உன்னோட உட்காரணும். இது பெரிய ராஜ மரியாதை இல்லடா. ஓண்ட கல்புல உள்ள பெருமையை கலட்டி, ஓண்ட கல்புல உள்ள பெருந்தன்மை அனானியத்தை கலட்டி, நீ மனித நேயத்தோட மனித பண்போட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி சிபாத்துகளை வாசி, சஹாபாக்களோட சிபாத்துகளை வாசி, சஹாபாக்களோட வீடுகள் எப்படி இருந்துச்சு அந்த உணர்வை உண்டாக்கி நீ அப்படி உட்கார். கண்ணியமானவங்களே, எனவே அனானிய கொள்ளாத கல்புடைய நோய்கள் உண்டது, அது இல்லாமக்கப்படும். நான் செக் பண்ணணும். நான் புடிவாதம் என்பது பெருமையால வாரது. சிலவங்கள்ட்ட எவ்வளவு சொன்னாலும் கொஞ்சம் மன்னிச்சு, அதெல்லாம் நாங்க கியாம நாள்ல பார்ப்போம்.
இப்பெல்லாம் மன்னிக்கலாம் வைத்தியமா அப்படி சும்மா சீப்பா மன்னிக்கலாம். அவன் செஞ்ச வேலைக்கு நான் மன்னிக்கிறதா? இது பெருமை. நாங்க எங்களுக்கு செஞ்ச ஒரு குத்தத்தை மன்னிக்கல்லாட்டி ரப்பு மன்னிப்பானா? ரப்பு கஃபூர், ரப்பு ரஹீம், ரப்பு கரீம். அவனே அவ்வளவு பெரியவன். அநியாயம் செய்தவங்களுக்கு அல்லாஹ் தின்ன கொடுத்து கொண்டிருக்கிறான், குடிக்க கொடுத்து கொண்டிருக்கிறான், உலகத்துல எல்லாமே கொடுக்கிறான். நாஸ்திகனுக்கும் கொடுக்கிறான், காபிருக்கும் கொடுக்கிறான், மஜூசிக்கும் கொடுக்கிறான். ரப்பே அல்லாஹ்க்கு நிப்பாட்டேடுமே. எல்லாம் அவன் இறக்கம். துனியால நல்லோர் தீயோர் எல்லாருக்கும் ஒன்று போல அவன் கிருபையை கொட்டி கொண்டிருக்கிறான். ஏன் நாங்க மன்னிக்க கூடாது? இன்னைக்கு ஒரு கோயில்ல ஒரு பூசாரி பொம்பளை, அந்த இடத்துல நாங்க ஏத்திகாஃப் இருந்தோம். அந்த பள்ளியில சம்பந்தப்பட்டவர் சொன்னாரு, ஹதரத் அது ஏண்ட மகள் தான் இன்னைக்கு பூசாரி. என்ன காரணம்? அவ விரும்பின ஒரு ஹிந்து பொடியனை நான் புடிவாதமாயிந்தேன். அந்த நேரம் எனக்கிட்ட தீன் இருக்கல்ல, மார்க்கம் இருக்கல்ல. எனக்கு குடும்பம் சொல்லிச்சு. என்ன நானா சொன்னாரே, இவனை மட்டும் முடிச்சா எங்கட காலடியில, எங்கட வீட்டு காலடியில கால் வைக்கப்படாது. நானா சொல்றாரு, இங்கால தம்பி சொல்றாரு, இங்கால தாத்தா சொல்றா, முழு குடும்பமும் என்ன போட்டு அப்படி அச்சுறுத்தினான். நானும் பார்த்த செய்ய வழி இல்ல. மகள்கிட்ட சொன்னேன், மகள் நீ அவனை கல்யாணம் முடிக்கிறனா வீட்டை விட்டு போயிரு, உனக்கும் எனக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை. எந்த அளவுக்குண்டா மௌத்தானா கத்த மோதிரமாயி நாங்க ஓதி முடிச்சிருவோம். நீ எங்க வீட்டு பெத்த பலா, நான் ஒரு வாப்பா இருக்கிறேன், இது ஒரு உம்மா இருக்கேன், நீ வரவே படாது என்று வெறிய போட்டோம். இன்னைக்கு 4 புள்ள அவ பூசாரியா இருக்கிறான். இதுக்கு காரணம் நான் தான். அழுகிறார், பாப்பக்கார அழுகிறார், உணர்றார், தௌபா செய்யறார். ஆனா டூ லேட். அவ வர ரெடி இல்லை. அவர் சொல்றாரு, அந்த நேரத்துல பேசியிருந்தா அவன் இஸ்லாத்துக்கு வந்திருக்குமா. ஒரு இடம் கொடுத்திருந்தா, ஒரு ஹெல்ப் பண்ணிருந்தா. கண்ணியமானவங்களே, இதெல்லாம் மோட்டு பெருமை, மடத்தனமான பெருமை. ஏண்ட புள்ள நாளைக்கு காஃபிராக அங்க அழைக்கப்படும் என்றா, நாளைக்கு வாப்பாட பேரை சொல்லிதான் மகள் அழைக்கப்படும், வாப்பாட பேரை சொல்லிதான் மகன் அழைக்கப்படும். ஏண்ட புள்ள காஃபிரண்டா. கண்ணியமான எவ்வளவு பெரிய, அவ்வளவு மனித கோடிக்கு மத்தியில எவ்வளவு பெரிய நஷ்டம், எவ்வளவு பெரிய கேவலம். நபிமார்களுக்கு முன்னால, ரசூல்மார்களுக்கு முன்னால, அவுலியாக்களுக்கு முன்னால, சுபஹான் அல்லாஹ், சுஹதாக்களுக்கு முன்னால தல குனியணுமே. எவ்வளவு பெரிய மடத்தனம். துனியால ஒரு முன்ன பின்ன நடக்கும் தான் பிள்ளைகள்ல. அதை எப்படி அந்த பிரச்சனையை தீர்க்கணும், இதுக்கு என்ன முறையில கையாளணும். தீன்தாரிகள், ஈமான்தாரிகள், தக்குவாதாரிகள், ஆடம்பரம், பெருமை, பண திமுரு பிடிச்சவங்க வேண்டி மசூரா கேட்கிறதல்ல. அவன் திமுருடைய மசூரா தான் சொல்லுவான், தலைய பணிக்காத மசூரா சொல்லுவான். அவனுக்கு ஈமான் தேவையில்ல, அவனுக்கு மர்ம தேவையில்ல, அவனுக்கு கபருடைய நிலைமை அவனுக்கு தேவையில்ல. அவன் துனியாட ஃபெசிலிட்டிஸும் துனியால உள்ள கண்ணியத்தை தான் பார்ப்பான். அவன்கிட்ட போயிட்டு கேட்கப்படாது. கேட்கணும் யார்கிட்ட? ஈமான்தாரிட்ட கேட்கணும், தக்குவாதாரிட்ட கேட்கணும், அல்லாஹ்வோட நெருக்கம் உள்ள மனிதன்ட்ட. இன்னைக்கு அவர் கை செய்த இப்படி எத்தனை 1 2 அல்ல. சமூகத்துல ஊடுருவி பார்த்தா இருச்சுதான் இன்னைக்கு நாளுக்கு நாள் கூட்டிட்டு போகுது. அதுக்கு ஒரு வழிதான் என்ன? அல்லாஹ் மன்னிக்கணும். அந்நிய ஸ்கூல்கள் எங்கட பிள்ளைகளை போடுறாங்க, போகுதுகள், வீட்டு சூழலும் இல்ல, ஸ்கூல் சூழலும் இல்ல, உடுப்பும் அறகுற, பழக்க வழக்கங்கள்லாம் அடுத்த பக்கம். நவுது பில்லா, ரொம்ப கவலையான செய்தி. உச்சம் நெருங்கின ஒருத்தர், குடும்பம் மாதிரி. அல்லாஹ் அக்பர். புள்ளைய டாக்டர் ஆக்கணும், டாக்டர் ஆக்கணும், டாக்டர் ஆக்கணும், ஒரே விக்கிறது தான். டாக்டர் ஆக்குங்க குத்தம் இல்ல, இன்ஜினியர் ஆக்குங்க குத்தம் இல்ல. முறையோட ஷரியத்தை, சுன்னத்தை, தீன பாதுகாத்து கொண்டு. இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படி? தீனோட, அமலோட, தக்குவாவோட, இஸ்லாமிய ஆடையோட. இது ஒன்றுமில்ல, கட்ட சாயாவோட, கட்ட உடுப்போடு அனுப்பினார். ஒன்றுமில்ல, தலையில ஒன்றுமில்ல, பொம்புல புள்ள. ஆனா ஆசை அதுதான். பிள்ளைக்கு தொலை சொல்லல, நோம்பு பிடிக்க வைக்கல, ஈமாண்ட சூழலை கொடுக்கல. புள்ள டாக்டர் ஆயிட்டு, பெரிய சந்தோஷம். புள்ள டாக்டர். இன்னைக்கு புள்ள அதே கட்டகவனோட வைத்து அந்நிய மதகுருக்கு முன்னால அது கும்பிடுது. புள்ள கும்பிடுது. பார்த்தா இப்ப புள்ள சொல்லுது, இஸ்லாமை விட சிறந்த மார்க்கம் பௌத்த மார்க்கம் தான்.
நான் மிச்சம் ரிசர்ச் பண்ணிட்டேன், மிச்சம் படிச்சுட்டேன், புள்ள இப்ப அடுத்த பக்கத்துல நிக்குது. இது நடந்த கதை, பொய் கதை அல்ல. நீங்க சரியா டீட்டெயில்ஸை கேட்டா செல்லல, ஆனா சரியில்லை. அவர் கேவலப்படுவார், அவரோட குடும்பம் கேவலப்படும், கவலைப்படுவார். அவர் கவலையிலே நோயாளி, கவலையில உம்மா பாப்பா நோயாளி. இப்ப சொல்றாங்க உம்ரா போக்கல துவா செய்யுங்க, ஹஜ்ஜிக்கு போக்கல துவா செய்யுங்க. அடே ஹஜ்ஜில உம்ரால இப்ப துவா செஞ்சு என்ன செய்ய வேண்டிய காலத்துல நீ ஒழுக்கத்தை கொடுக்கல, தக்குவாவை கொடுக்கல, வீட்டு சூழலை கொடுக்கல, வீட்டை ஒரு மஸ்ஜிதில மாகோலாக அமைக்கல, அங்க காலல்லா கால ரசூல் கொடுக்கல. இன்னைக்கு கை நழுவி போயிட்டு இப்ப கை சேதப்பட்டு வேலை இல்ல. போன பஸ்ஸுக்கு கை காட்டி என்ன செய்ய? போன பஸ்ஸுக்கு புத்தி யோசனை வரணும். எதை செய்யறதா இருந்தாலும் மறுமை ஒன்றிருக்குது, கபூர் ஒன்றிருக்குது, சிராத் ஒன்றிருக்குது, கேள்வி கணக்கு ஒன்றிருக்குது. ஏண்ட புள்ளை அல்லாஹ் மானிடமா தந்துகிறான். இந்த புள்ளைய சரியாக நான் வளர்த்தெடுக்கணுமே, நாளைக்கு நான் மாற்றப்படாது. இன்னமும் பெருமை, இன்னமும் அதுல பெருமை. புள்ள டாக்டர் என்ற பெருமையை தவிர புள்ள மதம் மாறின்ற கவலை இல்லை. இதான் துனியா. என்ன சொல்லவார் அந்த கண்ணியமானவங்க? இந்த பெருமை நீங்கணும், நான் என்ற தன்மை நீங்கணும், உள்ளத்துடைய நோய்கள் இதுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், உள்ளத்தை சுத்தமாக்கணும், உள்ளத்தை பரிசுத்தமாக்கணும். கண்ணியமானவங்களே, உள்ளம் இன்னமும் நஜீஸ் ஆகிறது கண்ணால. கண் அல் ஐனான் யஸ்னியான், இந்த ரெண்டு கண்ணும் ஜினா செய்து என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, அதுல ஜினால என்ன, வமா ஜினாஹுமான்னு கேட்டாங்க. சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க அந்நவர்ன்றாங்க, பார்வைன்னு சொன்னாங்க. பார்வை. குல்லில் முஃமினீன யகுல்லு அப்சாரஹும் வயக்ஃபலு ஃபுரூஜஹும் ذلك அஸ்கா லஹும். குர்ஆன் சொல்லுது, மூமினான ஆண்களுக்கு முத சொல்லுது, இரண்டாவது மூமினான பெண்களுக்கு சொல்லுது. நீங்க மூமினாக இருந்தா கெட்ட பார்வையை பார்க்க மாட்டீங்க, பார்வையை தாழ்த்துவீங்க. கெட்ட பார்வை, மஹரம் இல்லாத பெண், அது நேரடியா பார்க்கலாம், அது ஒரு மேகசின்ல பார்க்கலாம், ஒரு பேப்பர்ல பார்க்கலாம், போன்ல பார்க்கலாம். நீ போன்ல சர்வ சாதாரணம் பெண்களை பார்க்கிறது நவுது பில்லா. இன்னைக்கு நாங்க பார்க்கலாட்டி பக்கத்தில் உள்ளவன் போட்டு அதை காட்டுறான், பாரு பாரு பாரு. இவன் பார்க்கலாட்டி அவனை பார்க்க வைக்கிறான். உள்ளம் இருளும். ஒரு ஒரு மகரம் இல்லாத பெண்ணை பார்க்க கொல கல்புக்குள்ள ஒரு கருப்பு புள்ளி விழும். வெள்ள புடவையில ஒரு கருப்பு புள்ளி. ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு புள்ளி. மௌலானா உஸ்மான் சாப் வந்துட்டு போறான், தாமத் பரக்காத் அல்லாஹ் அவங்களோட வாழ்க்கையில பரக்கத் செய்யணும், ஆஃபியத்தை கொடுக்கணும். பெரிய ஒரு ஈமான்தாரி, பெரிய ஒரு ஜாக்கிர், பெரிய ஒரு இறைநேசர், ஒரு முஃப்தி. சுபஹானல்லாஹ், மதீனால மதரசா நடத்தினான். அவங்களோட தனி மதரசா. சுபஹானல்லாஹ், அவங்களுடைய மதரசா நடந்து கொண்டிருக்குது. அவங்க இன்றைக்கு பாகிஸ்தான்ல இருக்கிறாங்க. கண்ணியமானவங்களே, மௌலானா சொன்னாரு, நீங்க எவ்வளவு பெரிய மனிதர்ட போட்டோவா இருக்கலாம், போன்ல நீங்க பாக்குறத கொண்டு உங்களோட கல்பு, அது பெரிய ஒரு அவுலியா, பெரிய ஒரு ஆலிம், பெரிய ஒரு ஷேஹே, பெரிய ஒரு மனிதர் தான், அவருடைய போட்டோவை பார்த்தாலும் உங்களோட கல்பு இருட்டாகும். பார்க்காதீங்க. இன்னைக்கு வீடியோ போட்டோ. கண்ணியமானவங்களே, ஃபத்வா பேச வரல, தக்வாட ரீதியில ஏண்ட கல்புக்குள்ள அது வெளிச்சத்தை இல்லாம முசீபத்தை கொண்டு வரும், கல்பு இருண்டு போகும். மௌலானா சொல்லிட்டே சொன்னாங்க, இன்னைக்கு சிலர் அவங்களோட போன் வரப்போ அவங்களோட போட்டோ வெளியாகுது. மனைவிட போட்டோவை போட்டு வச்சுக்கிறார், பிள்ளைகள போட்டோவை போட்டு வச்சுக்கிறார். எவ்வளவு பெரிய மடத்தனமான மனிதர், விளப்பம் இல்லையே. இன்னைக்கு எல்லாரும் செய்யக்கூட அதுவும் சரி. இப்ப ஹஜ்ஜிக்கு போனா அல்லாஹு அக்பர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலாக்கு போகல, எல்லாரும் வீடியோ பண்றதான் கவனமே தவிர சலவாத்தை சொல்லி கொண்டு இஸ்திக்பார செஞ்சு கொண்டு, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு சலவாத் சலாம் சொல்ல போறேன், ஏன்னா சலாம் ஏற்றுக்கொள்ளப்படுமா, ரிஜெக்ட் ஆகுமா, என்ன நடக்கும் என்ற ஒரு உணர்வோட போறது. போயிட்டு பாருங்க, உம்ராக்கு போங்க, எல்லாத கையிலும் என்ன, ஹுதைஃபி இமாம், மதீனால ரொம்ப முக்கியமான இமாம், பழைய இமாம் ஹுதைஃபி, ரொம்ப மூத்தவர். அவர் ஒரு நாள் மதீனால ஹுத்பால இதே தான் தலைப்பு சொன்னார், இது என்ன வந்திருக்கு இந்த காலத்துல, எல்லாரும் கேமரா பண்ணிக்கொண்டு, எல்லாரும் போட்டோ எடுத்துக்கொண்டு, எல்லாரும் வீடியோ பண்ணிக்கொண்டு, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோட இந்த இதை விரும்புவாங்களான்னு கேட்டார். மிம்பர்ல வச்சு கேட்டார், மதீனா மிம்பர்ல. நான் என்ன காதால கேட்டேன்.
சொன்னாரு எல்லாருடைய மைண்ட் செட்டப்பும் அப்படிதான். நான் பார்த்தா இது என்ன தெரியுமா, ஹஜ்ஜிக்கு போற முச்ச பேர் விளப்பம் இல்லாம தானே, விளப்பம் இல்லாம படிச்சு கொண்டு போறல், மார்க்கத்தை படிச்சுட்டு போறல். சிலவங்க நினைக்கிறாங்க இதோட அமல். நான் சும்மா நினைச்சேன், ஒத்தன் ஒன் பண்ணினோட எல்லாம் எடுத்தாச்சு. அவனும் புகட்டில் உள்ளது அவன் எடுத்து, இப்ப அவன் செலவாத்தும் இல்ல, அவன் திக்கரும் இல்ல, அவன் இஸ்திக்பாரும் இல்ல, அவன் அழுகையும் இல்ல, அவன் உணர்வும் இல்ல. அவன் பார்க்கிற இதை வீடியோ பண்ண, இந்த வீடியோ பண்ண தேவையில்லை, இதுதானே எடுக்கணும் வேண்டிய இடத்துல, யூடியூப்ல வேண்டியதுல இதை எடுக்கணுமே, நீ வீடியோ பண்ணி தானே உலகத்துக்கு காட்டணும். சைத்தான் எங்க விளையாடுறான், எங்க விளையாடுறான். அங்க கௌபா கிட்ட சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு முக்கியமான இடம், துஆக்குரிய இடம், தவாஃப் சை எல்லாம். இதுலயும் வீடியோ, இதுலயும் போட்டோ, இதுல செல்ஃபி, அழுகிற மாதிரி கௌபா பிடிச்சு கொண்டு எக் பண்ணி போட்டோ. என்ன வந்தி உம்மத்துல நிலைமை எங்க வைத்தி? கண்ணியமானவங்களே, இதெல்லாம் பெருமையும் புகழும் நான் செஞ்ச காட்டுறதுக்கு இல்ல, இதுல ஒன்றும் இல்லை. உள்ளம் சுத்தமானா விஷயம் சரியா விளங்கும். எதை செய்யணும், எதை விடணும், எது ஹக்கு, எது பாத்தில், எது ஹலால், எது ஹராம், எது சரி, எது பிழை, எது சொருக்கம், எது நரகம், எது அல்லாட சந்தோஷம், எது அல்லாட கோபம், எது அன்பு நபியுடைய சந்தோஷம், எது அன்பு நபியுடைய கோபம் விளங்கும், பிரிச்சு விளங்கும். உள்ளம் வெளிச்சமாகும். கண் பார்வை பொல்லாதது. ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அம்பு எப்படிப்பட்ட ஈட்டி என்றா நஞ்சி பூசின ஈட்டி. சும்மா ஈட்டி பட்டா கொஞ்சம் லேட் ஆகும், ஆள் மூத்தா போவோம். நஞ்சோட வந்து பட்டா உடனே மூத்தா போறே. நஞ்சு வந்து ரத்தத்தோட கலக்கு, ரத்தத்தோட கலந்தாச்சு, ஆள் சரி. நபி ஸல்லல்லாஹு காட்டின உதாரணம் கண்ணிரிக்கிலே, இது பார்வை பொல்லாதது, பொல்லாத பார்வை. உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹா வாராம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான மனைவி ஹஜ்ரத் ஆயிஷா, அடுத்து ஹஃப்ஸாவா இருக்கும் ரலியல்லாஹு அன்ஹுமா, ரெண்டு பேரும் மீக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அவர் வாராரு, நீங்க உள்ளுக்காவும் மறைங்க சொன்னாங்க. அவர் குருடர் தானேண்டா இவங்க ரெண்டு பேரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டாங்க, நீங்க ரெண்டு பேரும் குருடிகளாண்டு. அவரு குருடர் சரி, அவருக்கு உங்களை விளங்காது, ஆனா உங்களுக்கு அவரை பார்க்கலுமா ஏலாது, நீங்க மறைங்க. எப்படி? உம்மி மக்தும் ஒரு மூத்தவர், ஒரு வயோதிபர், ஒரு பார்வை இல்லாதவர், அவர் குறைபாடு உள்ள மனிதர் வாராரு, அவரையும் பார்க்கோட இல்ல, பார்வையை கண்ட்ரோல் பண்ணினாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ஹதீஸ்ல வருது, ஹஜ்ஜத்துல் வதால இருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் பண்ணி கொண்டிருக்க போல ஒருத்தருடைய பார்வை, ஒரு பெண்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவரோட முகத்தை அப்படியே திருப்பினாங்க. ஹதீஸ்ல வருது, அப்படி என்ன செஞ்சாங்க? திருப்பினாங்க. ஏன்? நீ இங்கால பார்க்காத, உனக்கு இது பார்க்கறது தகுதி இல்லை, நீ இங்கிட்ட உட பார்வையை திருப்பு. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுணுக்கமா கவனிச்சார். இன்னைக்கு நாங்க எல்லாம் மன்னிக்கணும். சில இடத்துல போனா வியாபாரம் நடக்குது, இவர் கேட்கிறாரு அவட்ட, நீ குளிச்சியா, திண்டியா, வீட்டுல என்ன ஆக்கி வச்சுட்டு வந்தா, யாருக்கு? அப்பதானே கஸ்டமரை நல்லா பிடிக்கல. உன்னை மாப்பிள்ள வேலைக்கு போனா சோமாயிக்கிறானா, அப்படி இதெல்லாம் நீ கேட்க, நீ யார்? நீ வியாபாரம் பண்ணா வியாபாரத்தை பண்ணி விஷயத்தை விடுது. அவ திண்டாளா, குடிச்சாளா, புள்ள ஸ்கூல் போச்சா, சோமா இருக்கிறியா, பேங்குக்கு போனியா, இதெல்லாம் இவர் கேட்கிறார். இது என்னன்னு கேட்டதுக்கு நான் கேட்டேன், அவர் போனன்னு போறோம், இதெல்லாம் கேள்வி உனக்கு என்னதுக்கு, தெரிஞ்ச பொடியும் கூட்டாளி பொடியே இல்ல, அதுல அப்பதான் கஸ்டமர் கூட்டாளி, அப்பதான் ஃப்ரெண்ட்ஷிப், அப்பதான் அவங்க தொடர்ந்து எங்கள்கிட்ட வந்து சாமான் எடுப்பாங்க. இது இவரது அக்கீதாவே பிழை, நம்பிக்கையே பிழை. இவருடைய நம்பிக்கை கெட்ட நம்பிக்கை இருந்தா அல்லாஹ் அத மாதிரிதான் இவருக்கு உதவி செய்வார். நல்ல நம்பிக்கை இருந்தா அதுக்கேற்ற உதவி அல்லாஹ் செய்வார். கண்ணியமானவங்களே, எண்ணம் நல்ல வரும், ஹுஸ்னுல் லன் வரணும். அது வரும் என்றா அதுக்கேற்ற உதவி அல்லாஹ்ட கிடைக்கும். இதுக்கு கல்வி வெளிச்சமாகும், பார்வை கண்ட்ரோலா. நோம்பும் வந்து நோம்புட தக்குவான்னு சொல்றது என்ன, இந்த பகுதியெல்லாம் சீராகும். உள்ளத்துடைய வெளிச்சம் சுபஹானல்லாஹ் மௌலானா விளங்கப்படுத்தினாங்க. கண்ண மாதிரி உள்ளத்துக்கும் கண்ணிக்குது, காத மாதிரி உள்ளத்துக்கும் காது இருக்கு, நாக்க மாதிரி உள்ளத்துக்கும் நாக்கு இருக்கு. ஆனாதான் அல்லாஹ் லஹும் குலூபும் லா யஃப்கஹூன பிஹான்னு சொல்றார். உள்ளம் இருக்குதான், அவங்க உள்ளம், இந்த வெளி உள்ளத்தல்ல சொல்லல, உள்ளத்துக்கு ஒரு உள்ளம் இருக்குது. அந்த உள்ளம் பூட்டப்பட்டிக்குது, படாது நல்லது. நிறைய பேர் பாக்குறாங்க, கரைச்சியாவது இவனுக்கு ஊத்தணும் ஹதரத்ன்றாங்க. எப்படி கரைச்சி ஊத்துறது? அது என்ன மாவா அல்லது ட்ரிங்கா, சர்வத்தா? கரைச்சி ஊத்துறதுக்கு கரைச்சியாவது ஊத்தணும்ன்றாரு. எப்படி ஊத்துறது? உள்ள பூட்டி வாட்டர் ப்ரூஃப் மைண்ட்,
தண்ணி போவாது, பயான் போவாது, குரான் போவாது, அடைஞ்சிருக்குது, பிளொக்காக இருக்குது. அந்த லைனை கிளியர் ஆக்கணும், அந்த லைனை கிளியர் ஆக்கணும். இப்ப பார்வைய சீர்படுத்தணும், எங்கட பேச்ச பார்வை சீரானா பொறாம, பெருமை, நான் என்ற தன்மை, அனானியத் இதெல்லாம் போயிட்டா நாவுடைய பேச்சு ரொம்ப சாஃப்டா இருக்கு, அழகான பேச்சு வரும். மூத்தவங்களை மதிச்சு பேசுவார், உம்மா வாப்பாவை கண்ணியப்படுத்தி பேசுவார். நான் குவைட்ல பார்த்த வாப்பாவும் மகனும் சுபஹானல்லாஹ், 2 பேரும் அரபிகள். நாங்க அவங்களோட வீட்டுல தங்கினோம், பெண்கள் ஜமாத். சுபஹானல்லாஹ், அவங்க 2 பேர்ல அஹ்லாக்க பார்த்தா வாப்பாவும் மகனும் நடந்து கொள்ற முறை சும்மா மச்சானும் இருக்கிறார். அவ்வளோ அந்நியமா உன்னியமா, அவ்வளோ முஹப்பத்தா. 2 பேரும் ஜோக் பண்ணிக்கோ, வாப்பா நோயாளி, வாப்பா வீல் சேர்ல, முழு ஹித்மத்தை மகன் தான் செய்யறாரு, வேலைக்கார வச்சு செய்யல, பெரிய வசதியான அரபிகள். அவர் சொல்றாரு, இல்ல வாப்பா மூலமாக நான் சொர்க்கம் அடையணும், வாப்பாக்கு ஹித்மத் செய்யறேன். ஏன்? உள்ளம் பரிசுத்தமாகிட்டு உம்மா வாப்பாட பொறுமதி விளங்குது. கண்ணியமானவங்களே, ஒரு 4 நாளைக்கு கவலையான செய்தி. ஒரு இடத்துக்கு போகணும், இடத்த சொன்னாலும் நல்லம் இல்லை. அங்க ஒரு முதியோர் விடுதி இருந்துச்சு, அங்க சந்திப்புக்கு போனோம். ஒரு 3 எங்கட முஸ்லீம் வாப்பா மாறுகிறார், 3 பேரும் அழுகிறார். ஒருத்தர் சொன்னார், ஹதரத் ரமலான்ல நோம்ப பிடிச்சு கொள்ளையில ஹதரத், பாருங்களே நல்ல தாடி எல்லாம் உள்ள நல்ல இதா உள்ள அமல் செஞ்ச ஒரு மனுஷன் நடுங்கி அழுகிறார். ஏன் அவங்களுக்கு புள்ள இல்லையா? புள்ள இருக்கி, பிள்ளைகளுக்கு கொண்டு இங்க போட்டுட்டாங்க, பாப்பா பார்க்க ரெடி இல்லை. இன்னொருத்தர் துபாயில இருந்து வந்திருக்கிறார், மகன் துபாயில, 2 வாப்பா மகன் 2 பேரும் தான் இருந்துக்கிறாங்க. இப்ப வாப்பாக்கு இருக்க இடம் இல்லை, வாப்பா நோயாளி, கால் வெட்டி வாப்பாட, வாப்பாவை கொண்டு இங்க போட்டி பார்க்க கேட்க யாரும் இல்லை. ஒரு தமிழை பொடி என்ன எல்லாம் செய்யறான். அப்பயும் நாங்க ட்ரை பண்ணினோம், பேசி பார்த்தோம். சஹருக்கு நாங்க ஒரு ஏற்பாடு செய்யறோமே, அந்த ஊராள்கிட்ட சொன்னோம். அவரும் சொன்னா, நான் சாருக்கு உங்களுக்கு ஒரு ஆவைக்கு நல்ல அழகா ஃபுட் மோமர்ல போட்டு கொண்டுதாரு, நீங்க சாப்பிடுங்களே. இல்ல, அந்த 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 அவங்களோட அந்த அந்த நிர்வாகம் ஒரு அந்நியர். அவர் சொன்னார், அப்படி நேரத்தோட நாங்க இவங்களுக்கு கொடுக்கலாம், எங்களுக்கு அப்படி எலும்பேலா, ஒரு ஆள் தான் நாங்க வச்சுக்கிறோம், நாங்க ஹெல்ப் பண்ணலாம், இவங்க 3 பேரும் நோயாளி, எங்களுக்கு அப்படி செய்யலாம், மறுத்தே விட்டுட்டாங்க. என்ன எவ்வளவு கவலையான செய்திகள் கண்ணியமானவங்களே. நடுங்கிறாரு, அழுகிறாரு, கட்டிப்பிடிச்சு மோர்றாரு. அவரோட மகனமாக ஒரு உணர்வு நாங்க போனதன் பின்னால் எவ்வளவு அந்த உள்ளங்கள் தத்தளிக்குது. இன்னைக்கு எத்தனை பெற்றோர்கள் அல்லாஹ் அக்பர் கவலையோடு இருக்கிறார். சில பிள்ளைகள் அல்லாஹ் மன்னிக்கணும், வாப்பா நல்லா படிக்க வச்சாரு, நல்லா எல்லாத்தையும் கொடுத்தாரு, புள்ளைகள் ஃபொரின்ல வாப்பா மாற வேலைக்காரர் தான் பார்க்கிறாங்க. புள்ள மாதிரி பார்ப்பாங்களாம், புள்ள மாதிரி ஆதரிப்பாங்களாம். உம்மா வாப்பா மூத்தா போன போறோம், வாங்க வாங்க, வாப்பா மாதளங்கா விருப்பம், பப்புளுக்கா விருப்பம், அன்னதானம். வாப்பா மூத்தா போன போறோம், நாள் கணக்குக்கு அன்னதானம். அடே வாப்பா ஹயாத்தோட ஒரு மாதளங்காவை புரிஞ்சு வாயில ஊத்தினியா, பாப்பாக்கு தீத்துட்டியா, உம்மாக்கு தீத்துட்டியா, இந்த பாக்கியம் இது இன்னும் 1000 பேருக்கு அல்ல, லட்சம் பேருக்கு நீ அன்னதானம் கொடுத்தும் அதுல இடம் வராது, அந்த இடம் வராது. எங்கடே நாட்டுல முக்கியமான ஒரு ஆலிம், அல்லாஹ் அவரோட வாழ்க்கையில வர்க்கத் செய்யணும். இன்றைக்கும் நல்லா ஈகிறாரு, உங்களோட பகுதிக்கு அடிக்கடி வருவாரு. அவர் பேரை சொல்றது விரும்புறது இல்ல, அவர் தந்த தாய் சோம் இல்ல, எல்லா பயானை நிப்பாட்டினாரு, எல்லா போக்குவரத்து முழுமையா தாயிட ஹிதமத்தில் இருந்தார். கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் தாயிட ஹிதமத் விளங்கி இருந்தார். அவர் ஒரு ஆலிம், ஒரு முஃப்தி, ஒரு நல்ல மனிதர். சுபஹானல்லாஹ், விளங்கி இருந்தாரு. என்ற எல்லா அடுத்த ஹிதமத்தை விட மெயின் என தாயிட ஹிதமத்தில் இருந்தார். கண்ணியமானவங்களே, உம்மா வாப்பான்றது அது சல்லிக்கு வாங்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே மிம்பர்ல ஏறி ரமலான்ல செஞ்ச பதுவால ஒன்றுதான், பெற்றோர்ல 2 பேரையோ ஒத்தரை எழுதி அவங்க மூலமாக சொர்க்கத்தை அடையலையா அவன் நாசமாகட்டும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துல பதுவா, நபி அலைஹிஸ்ஸலாத்துல ஆமீன். சின்ன விஷயம் அல்ல. நான் இத்திகாஃப்ல இருக்கிறேன், ஒரு வாப்பா வந்தாரு, சொன்னார், ஹதரத் பாருங்க, என் மகன் நேற்று 8 உதஞ்சிட்டான் ஹதரத். மகன் அடிச்சிட்டான், அவர் மேலெல்லாம் காயம், இப்படி என்ன நீளமாகி கை காலெல்லாம். 2 மகன்மாரும் சேர்ந்து அடிச்சுக்கிறான் வாப்பாவுக்கு. போலோட பாஸ் பண்ற மாதிரியே. இப்ப நல்ல உடம்புக்கு பேலன் வந்துட்டு, இப்ப அவங்க ஜிம், இப்ப அவங்க பெரிய பாடி பில்டர், வாப்பா வயசாலி பாவம், இப்ப வாப்பாக்கு அடிக்க இருந்தான். இது பெரிய கெட்டுத்தனம், பெரிய சாதனை. அடே வாப்பாக்கு தூக்கின கை உருப்படுமா, வாப்பாக்கு தூக்கின கால் உருப்படுமா? அது நாசமாகும், அது அழியும். அந்த வேதனை இவன் அனுபவிக்காம இவனுக்கு மூத்து வராது.
இவனுக்கு மௌத்து வராது. வாப்பாக்கு தண்டிக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லுக்மான் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அதாவது வாப்பா மகனுக்கு தண்டிக்கிறது கண்டிக்கிறது வயலுக்கு நீர் பாய்ச்சறத போல, வயலுக்கு நீரை பாய்ச்சறத போல, செழிப்பான அந்த மரமட்டைகள், அந்த அந்த வயல்கள், அந்த நெல்லுகள் கதிர்கள் வாரத போல. ஆனா என்ன வாப்பா அநியாயம் செஞ்சாலும் மகனுக்கு கையை தூக்கலாம், உம்மாக்கு கையை தூக்கலாம். காஃபிரான பெற்றோராக இருந்தாலும் அவங்களோட நல்லா நடங்கன்னு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினாங்க. காஃபிரா இருக்கலாம், அவங்களுக்கு கொடுக்கறதெல்லாம் கொடுங்க, அவங்கள பெருநாளைக்கு கவனிங்க, அவங்க இஸ்லாத்துக்கு வரல பரவாயில்ல, அவங்களோட நல்லா நடந்துக்கோங்க. அப்படி காஃபிரான பெற்றோரோட நல்லா நடக்கணும் என்ன அழுகிறாரு. உம்மாவோட வந்த தாய் கணவன் மனைவியில பேச்சுவார்த்தை கொஞ்சம் முன்ன பின்னாகும், பேச்சுவார்த்தை கொஞ்சம் முன்ன பின்ன ஆகிச்சு. உம்மாட பக்கம் இவங்க 2 பேரும் எடுத்தா பேசிட்டு கதைச்சிட்டு, அது வாப்பாவோட நிதானமாலியா பேசணும். சில இடத்துல உம்மாக்கு வாப்பா பிடிக்கல, ஏதோ ஒரு காரணம், அது சரியாவும் இருக்கலாம் பிழையாவும் இருக்கலாம். உம்மாக்கு சில நேரம் வேற தொடர்பு இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு இதில் பிரிஞ்சுட்டாங்கன்னு வைங்களே பாப்பா உம்மாவும். இப்ப உம்மா எப்படி சரி மகள்மாரோட உள்ளத்துல வாப்பாட குரோதத்தை உண்டாக்குறான். உன்னோட வாப்பா பார்க்கவே இல்லை, கேட்கவே இல்லை, நான் தான் கஷ்டப்பட்டோம் இந்த இடத்துக்கு உணர்ந்த, இதை திரும்ப திரும்ப சொல்லி 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 வாப்பாவை ஒரு எதிரியாக்கியாச்சு. புள்ளையில் விளங்கணும், உம்மாக்கு தான் வாப்பா எதிரி, எனக்கு வாப்பா. என்ற கல்யாணமா வாப்பாட சொல்லணும், இந்த வாப்பா வழி இல்லை, இன்னும் யாரோ கூட்டிட்டு வராரு வழியா, வாப்பா ஹயாத்தோட இருக்கிறாரு. வாப்பா இல்லாம வேற யாரு வழியா வாரது? பெத்தது வாப்பா. ஒரு இடத்துல நிக்கா செஞ்சு வைக்க போன பார்க்க சாச்சாவாம். யாரு சாச்சா? உம்மட தங்கச்சின மாப்புல. அவர் எப்படி வருவார் வழியா? மார்க்கமே தெரியும். பொம்புளோட ஆட்சி, பொம்புளோட புடி, சில ஆம்புளில் பயம் பேசலாம். அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, பெண்களை நிர்வகிக்கணும் ஆண்கள். மார்க்கம் தெரியாட்டி தெரிஞ்சவங்க உலமாக்கள், முஃப்திமார்கள், மദ്രസാக்கள் வந்து கேட்கணும், ஹஜரத் வலியா வாரது யாரு? நான் ஒரு இடத்துல இது எங்க குடும்பத்துல பேச போயிட்டு அவங்க பொல்லாத பொல்லாக்கு என்னோட அவங்க பேசுறதில்லை, பெண்ணோட ஹக்க சொன்னேன். நான் என்ன நீங்க பேசினோம் பேசல, குரான் ஹதீஸ் அதை நான் சொல்றேன். என்ன செஞ்சாங்க தெரியுமா? காலியாட்ட போயிட்டு பொய்ய சொல்லி கடிதம் எடுத்துட்டு வந்தாங்க. வாப்பா ஹயாத்தோட என்னன்னா நோண்டியா, அவர் பிரிஞ்சு போனவர்கிட்ட போயிட்டு நீங்க வந்து நிக்காவை செஞ்சு வைங்கன்னு சொல்றது, அது வந்து இவங்களோட ஃபேமிலிக்கு என்ன இல்லையா, கௌரவம் இல்லையா. நவுது பில்லா, எங்க சமூகம் போகுது? அது கௌரவமா மார்க்க சட்டமா? அவர் இந்த மஜ்லிஸுக்கு வந்தா கேவலமா? யாரு சொல்ற? உம்மா சொல்ற. ஏன் உம்மாக்கு புடி இல்ல, ஏதோ ஒரு பிரச்சனை பிரிஞ்சுட்டாங்க, அதை அக்குது செய்யக்குள்ள அவர் பெத்த புள்ள, அவர் தான் வழியா வரணும். நீங்க காலிக்கிட்ட போயிட்டு பொய்ய சொல்லி கடிதத்தை கொண்டு செஞ்சதை அல்லாஹ் பார்க்கலையா? அல்லாஹ் பார்க்கலையா? இதெல்லாம் பெருமை, பெருமட அந்த நோய் இருக்குது, அது பொல்லாத நோய். மார்க்கத்தை அடுத்த பக்கம் பிறக்கிறோம். இன்னைக்கு முச்ச பேர் வாழ்றது இன்னும் யாருக்கோ, இன்னும் யாருக்காக வாழ்றாங்க, அல்லாஹுக்காக அல்ல. கல்யாணம் செய்யறது இன்னும் யாருக்கோ, உடுக்கிறது இன்னும் யாருக்காக, சாப்பாடு செய்யறது இன்னும் யாருக்காக, ஊடு கட்டுறது இன்னும் பிறரை சந்தோஷப்படுத்துறதுக்காக, ரப்புடைய பொருத்தத்துக்காக அல்ல. உள்ளம் வெளிச்சமானா முழு மக்களும் கோவிக்கட்டும் பரவாயில்ல, அல்லாஹ் சந்தோஷமானா போதும். அல்லாஹ்வோட சந்தோஷம், பெற்றோருடைய கண்ணியம், பெற்றோருடைய உயர்வு, பெற்றோர பொருத்தத்தில் அல்லாத பொருத்தம். உவைசுல் கர்னி ரஹ்மஹுல்லாஹ் ரசூலுல்லாஹ் பார்க்க வரல, மக்காக்கு வரல, மதீனால தான், யமன்ல தான் இருந்தார், மதீனாக்கு வரல. கிட்ட சில நாள் தூரம் ஒட்டகத்துல, ஆனா வரல. ஏன்? உம்மா வயோதிப உம்மாவை பார்த்தாரு, முழுவாட்டினாரு, திங்க கொடுத்தாரு, உடுப்பு கழுவினாரு. உம்மாட அத்தனை ஹிதுமத்தையும் செய்வார், வேற யாரும் இல்லை, விட்டுட்டு வர யாரும் இல்லை. கடிதம் எழுதினார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ் என்ன நிலைமை இப்படி இருக்குது, என்ன நாளைக்கு சஹாபிட தரத்துல நான் சேர்க்கப்படும். ஏன்னா ரசூலுல்லாவை தந்த வெற்று கண்ணால் அவர் பார்க்கல, பார்த்தா தானே சஹாபி ஆகுவாரு. அந்த காலத்துல இருந்தவன் சொல்லி சஹாபி ஆக மாட்டாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் எழுதினான், சொன்னாங்க, உங்களுக்காக நான் ஷஃபாத் செய்வேன். நீங்க உம்மாட ஹிதுமத்திலே இருங்க, நீங்க பெரிய ஒரு வேலையை செய்றீங்க, தாயிட அந்த துவாவை அடைஞ்சுக்கோங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி எழுதிட்டு ஹஜரத் உமர், ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுமா பார்த்து சொன்னாங்க, பிற்காலத்துல யமன்ல இருந்து உவைஸ்ல வருவார், கர்ன்ல இருந்து வருவார். அவர் வந்தா நீங்க அவர்கிட்ட துவாவை கேட்டுக்கோங்க. அவர் கையை தூக்கி துவா செஞ்சா அந்த துவா தட்டப்பட மாட்டார்.
முஸ்தஜாபே துவா. இன்னைக்கு நாங்க எவ்வளோ ஹஜ்ஜி, எவ்வளோ உம்ரா, எவ்வளோ சதகா, ஊரெல்லாம் பெரிய கொடைவல்லல், ஊரெல்லாம் பெரிய ஹாஜியார், ஆனா உம்மா அப்பாவை கவனிக்கல, உம்மா அப்பாவோட கல்வ வெல்லல். ஒரு தாய் எனக்கிட்ட சொன்ன, எங்களோட குடும்பம் தான் சொன்னா, மகன் எங்கட மகனுக்கு போயிட்டு சொல்லுங்கோ, அவன் மருந்து அனுப்புறான், உடுப்பு அனுப்புறான், சல்லி அனுப்புறான், எனக்கு பழத்தூர் அனுப்புறான், எல்லாம் அனுப்புறான், ஆனா என்னை பார்க்க வரான். எனக்கு என் புள்ளட முகத்தை பார்த்து வருஷ கணக்கு. மகன் போயிட்டு சொல்லுங்கோ, இது எல்லாத்தையும் விட எனக்கு வேணும் என் புள்ளட அன்பு, என்னோட வந்து கதைச்சிட்டு போங்க அன்னு உம்மா சொன்னான். இதை போயிட்டு அவர்கிட்ட சொல்ல, அவரு சொல்லுவாரு, அவர் பெருமை, அவர் பணத்துல பெருமை. அவர் சொல்லுவாரு, தாத்தா வீட்டுல இருக்கிறா, அவரோட முகத்துல நான் முழிக்கிறல்ல, அது சொல்லி எனக்கு போவேலாம். எவ்வளவு பெரிய மோட ஆளுன்னு பாருங்க. தாத்தா, இவருடைய தாத்தாக்கு இவருக்கு சின்ன ஒரு கிராஷ், இதுல உம்மா அங்க இருக்க சொல்லி இவர் பார்க்க போயிடாதான். கடைசி உம்மோட மையத்துக்கு தான் வந்தார், பார்க்க வரல. நசீபு கெட்டவர். நசீப் எவ்வளவு பணம் இருந்தும் வேலை இல்ல, பெரிய டிகிரி முடிச்சவர், பெரிய பட்டதாரி, என்ன பட்டம் இருந்தும் வேலை இல்ல. இது விலங்கு எல்லாம் பெருமை, நான் என்ற தன்மை, நான் அந்த காலடிக்கு வர மாட்டேன், அந்த மண்ணை நான் மிதிக்க மாட்டேன், பெருமை. வெற்றி பெற்றுட்டாங்களா? இல்ல, பணிய போடணும். என்ன வந்துடட்டும், உம்மா இல்லையா, தாத்தா இல்லையா, கொஞ்சம் கைய பிடிச்சி மன்னிப்பு கட்டுவோமே, தாத்தாவை கொஞ்சம் மன்னிச்சிருவோமே, மச்சான கொஞ்சம் மன்னிச்சிருவோமே. பிரச்சனை தான். குடும்பங்கள்ல எல்லாரும் ஒரு 5 பேரும் ஒரு மாதிரி இல்ல, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் தான். சிலத்துர் ரஹம் என்பது பெரிய ஒரு பகுதி. லா யஹுல் இம்ராஹிம் தஹஜுத் அஹாஹு ஃபௌக ஸலாத். ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் மீது 3 நாளைக்கு மேலால பேசாம இருக்கலாம். அப்படி பேசாம இருந்து ஃபமாத், மூத்தா போனா தஹல நார, நரகத்துக்கு தான் போவான், நரகத்துக்கு தான் போவான். 3 நாள் தான் மேக்சிமம். நீங்க வருஷ கணக்கு ஜெம்ம பக பிள்ளைக்கு சொல்ல, போவாத பெரியப்பா கூட அவன் பொல்லாதவன், அவன் தான் என்ன சொத்தலம் பராண்டினவன், எனக்கு இந்த அநியாயம் செஞ்சவன், அங்க வீட்டுக்கு அவன் மையத்துக்குனாலும் கால் வச்சிடாத. மகனுக்கு வசிய செய்யறாரு வாப்பா. நவுது பில்லா. முடிஞ்சது முடிஞ்சிட்டு, அது அந்த காலம், தெரியாத காலம், மன்னிச்சிருவோம், சேர்ந்து கொள்வோம். அவர் தரலாட்டி அது ரப்புக்கும் அவருக்கும் மத்தியில. எங்கட பகுதி மன்னிக்கிறது, எங்கட பகுதி விட்டு கொடுக்கிறது, எங்கட பகுதி சேர்ந்து போறது. நல்ல கண்ணியமானவங்களே, இது உள்ளத்துடைய நோய் சீராகிட்டா இதெல்லாம் விளங்கும். சரி, உள்ளத்தை வெளிச்சமாக்குறதால, உள்ளத்தை வெளிச்சமாக்குறது குரானால. குரான மாதிரி உள்ளத்தை வெளிச்சமாக்குறது ஒன்றும் இல்லை. ததப்புரோட சிந்தனையோட குரான் ஓதணும், உள்ளம் வெளிச்சமாகும். ரமலான் காலம், குரான் இறங்கின காலம், குரானை பத்தி நிறைய பயான் கேட்டிருப்பீங்க. குரானுக்கும் ரமலானுக்கும் பெரிய தொடர்பு. சுப்ஹானல்லாஹ். எலமல்தனி பள்ளியில அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும், கொஞ்ச காலம் நான் அங்க இருந்த, அந்த பிள்ளைகள் ஓதினாங்க. சில மூத்தவங்க இருக்கிறாங்க, அவன் கடையலுக்கோ ஜொப்புக்கு போறல, வெள்ளனைக்கு வந்தா இந்த ஒத்த குர்ஆன் இருக்குது, ஒத்த குர்ஆன் இருக்குது 30 ஜுஸ், அது அப்படி அடுக்கிக்குது 2 கபட்ல. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செட்டை வச்சுப்பாங்க, எடுத்து ஓதுவான். வெள்ளனைக்கு எடுத்தாரண்டா சுப்ஹானல்லாஹ் ஓதிக்கொண்டு போவார். வீட்டுக்கு போறல்ல, சாப்பாடு இது ஒன்று மில்லே. ரமலான்ல முழு நேரமும் பள்ளியில, பள்ளி புறாக்கள் ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிப்பாங்க, ஒரு குர்ஆன் சிம்பிளா முடிப்பான். அவர் நான் எடுக்கக்குள்ள கண்டிக்கிற அப்படி சும்மா பரட்டி கொண்டு அப்படியே பரட்டுவாரு, ஓதிக்கொண்டு தான் பரட்டுவார். ஓதி ஹாஃபிஸ். அஷ்ரப் மௌலவி அக்கறை பத்தி வந்தாரு எங்கட பட்டமளிப்பு விழாக்கு. சொன்னாரு, லேடிஸ் மல்சவுண்ட பட்டமளிப்பு விழாக்கு போனாராம். பல மாணவிகள் சர்டிபிகேட் எடுத்தாங்க, ஆனா இன்னொரு மாணவி சர்டிபிகேட் எடுத்தா, சும்மா சொல்லுங்கள் அதில் எத்தனை வயசு இருக்கும்னு கேட்டார். நான் சொன்னேன், எப்படி சொல்றது, மாணவி ஒன்று சர்டிபிகேட் எடுத்தா ஹாஃபிஸ் ஆண்டா ஒரு 10 வயசு, ஒரு 12 வயசு, ஆகக்கூடிய ஒரு 15 வயசு. சொன்னார் 80 வயசு, 80 வயசு உம்மம்மா 6 வயசுல குர்ஆனை முடிச்சாவும், 6 வருஷத்துல. 74ல மதரசாக்கு சேர்ந்தவ 80 கொலை குர்ஆனை முடிச்சு தௌராவும் செஞ்சுக்கிறான், சர்டிபிகேட் கொடுத்துக்கிறான். இலங்கைக்கே உண்டு இது. இது இலங்கையில இதுக்கு போது அப்படி ஒன்று இல்லை, கிழக்குல. இது நாங்க எங்கட பெண்களை வச்சு பேசணும், ஏழாம இல்ல. எங்க அப்துல் அசீஸ் மாஸ்டர் அல்லாஹ் அவர கபரை வெளிச்சமாக்கணும், 60 வயசுல குர்ஆனை முடிச்சார். எவ்வளவு பக்காவா குர்ஆன் ஓதுவார், எவ்வளவு ஸ்மார்ட்டாக தொழுவார். சுப்ஹானல்லாஹ். இவங்க எல்லாம் முன்னோர்கள் எங்களுக்கு காட்டி தந்துட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு எங்களுக்கு ஒரு ஜுசு ஓத நசீப் இல்லை. குர்ஆன் ஓத கிடைக்கலாட்டி கவலைப்படணும், எந்த பாவம் என்னைய குர்ஆன் ஓத உடல்ல. அப்படித்தான் யோசிக்கும். எந்த பார்வை, எந்த கேள்வி, நல்ல டைமிங். இது பயான் முடிஞ்சு பாருங்க, பார்க்க போன எல்லாரும் படுக்கிறல்ல, ரோட்ல சந்தில அங்க இங்க பேச்சு, இல்லாட்டி போன்ல பேச்சு, சும்மா பேசிட்டு டைம் போறது விளங்காது. ஆனா குர்ஆன் எடுக்கிறான், குர்ஆன் எடுக்காது. நான் போன முறை ஏத்திகாப்புல போல
ஹசரத் ஒன்று மாஷாலா ரஷாதி அவர் சொன்னார், ஹசரத் எங்கட வைஃபும் ஆலிமா மாஷாலா ரமலான்ல அல்லாட கிருப்பையால அவங்களோட ஒரு குரூப் இருக்கு, அவங்க எல்லாம் சேர்ந்து கொள்வாங்க, ஒரு நாளைக்கு 15 ஜுஸு முடிப்பாங்க. 15 ஜுஸு. இந்த காலத்துல ஜக்கர் ரஹ்மத்துல்லா ஃபதாயிலாமால் எழுதுறாங்க, எங்கட பெண்கள் வீட்டு வேலை சஹர் வேலையோட 15 ஜுஸு ஓதுவாங்க. அவர் சொல்றாரு, நாங்க ரமலானுக்கு அவங்கள வேலை வெட்டியும் கொஞ்சம் குறைச்சிக்கு ஹசரத் மாஷாலா நாங்களும் ஃபுல் ஹெல்ப்பை கொடுக்குறோம், 15 ஜுஸு ஓதுறான். வீட்டுல போயிட்டு இந்த கதையை கதைப்போமா இன்ஷால்லா? இந்த 80 வயசுல செய்தியை சொல்லுவோமா? 15 ஜுஸுல செய்தியை சொல்லுவோமா? எங்கட மனைவிமாருக்கும் கொஞ்சம் லேசிப்படுத்தி கொடுப்போமா? நாங்க தான் அதை கொண்டா இதை கொண்டா ராஜ செப்ப எங்களுக்கு ரமலானுக்கு அப்படி இஃப்தாரிக்கணும், இப்படி சஹரிக்கொண்டு போட்டு அவங்கள புளிஞ்சா அவங்க குர்ஆனை ஓதுவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி கொடுத்தா தானே குர்ஆன் ஓதுவாங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும். எங்கட பெண்களை எங்கட வாலிபர்களை எழுப்பாட்டுறதுக்கே பெரிய போராட்டம். இங்கிட்ட எழுப்பாட்டினா அங்கிட்டு படுக்கிறான், அங்க எழுப்பாட்டினா இந்த ரூம்ல வந்து படுக்கிறான். எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த தாய்மார் பிள்ளைகளை எழுப்பாட்டி இந்த குஞ்சு பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கிறது. அல்லாஹு அக்பர். அந்த பெண்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும். நாங்க அந்த பெண்கள் மீது இறக்கப்படணும். கண்ணியமானவங்களே, எனவே அவங்களுக்கும் சொர்க்கத்துடைய வழியை நாங்க காட்டி கொடுக்க வீட்டுக்குள்ள இந்த சிறப்புகளை வாசிப்போம். குர்ஆன்ல சிறப்பு, தொழுகட சிறப்பு, திக்ருடைய சிறப்பு, இல்முடைய சிறப்பு வாசிப்போம் என்றா அவங்களும் அதன் மூலமாக பல பலன்களை அடைவாங்க. செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? நாங்களும் குர்ஆனை கொஞ்சம் கூட ஓதுவோமா இன்ஷா அல்லாஹ்? ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 3 ஜுஸு ஓதினா 10 நாள்ல ஒரு குர்ஆன் முடிக்கிறது. யார் ஓதுவீங்க? கொஞ்சம் கை தூங்க பாக்கு. நாங்க ஒரு 3 ஜுஸு சில எல்லாம் ஓதிக்கொண்டு ஈப்பீங்க. பயமா? தூக்கிட்டா வாக்குறுதி அழிச்சாச்சு செய்யலாட்டி தண்டிக்கப்படும், அப்படி இல்லை. ஒரு நியத்து தான். நியத்துல் முஃமின் கைரும் மின் அமலி. அவன் அமலை விட நியத்து சிறந்தது. நீங்க கையை தூக்கிட்டா 3 ஓதினதாக பதியப்பட்டுரும். ஓதினா அதை பன்மடங்காக அல்லாஹ் தருவார். யாருக்கு தயார்? ஒரு 3 ஜுஸு. அல்லாஹ் கபூல் செய்யட்டும். அல்லாஹ் ரமலான்ல நல்ல நியத்து வைங்க, நல்ல நியத்து எல்லாம் கபூல் ஆகும். ஹஜ் உம்ராக்கு நியத்து வைங்க. ரமலான்ல துஆ கேளுங்க. நாட்டுல உலகத்துல நடந்து கொண்டிருக்கிற அசம்பாவிதம் இல்லாமகும். எத்தனையோ பேர் டிக்கெட் போட்டு விசா போட்டு அல்லாஹ் ரஹ்மத் செய்ய எங்கட நாட்டுக்காக போயிருக்கிறவங்க அவங்க போயிட்டு அங்க துஆ செய்வாங்க, அமல் செய்வாங்க. அந்த உம்ராலாம் தடப்பட்டு அல்லாஹ் லேசா. இது நல்லவுடைய அடையாளம் அல்ல. நல்ல பயணங்கள் தடப்பெய்றது நல்ல அடையாளம் அல்ல. அதனால கண்ணியமானவங்க, நாங்கள் அதிகமா ரத்த கண்ணீர் வடிக்கணும், தௌபா செய்யணும், இஸ்திக்பார் செய்யணும். நாட்டுக்கு உலகத்துக்கு நலவு நடக்கும். எனவே கண்ணியமானவங்களே, குர்ஆனை ததப்புரா ஓதுறது, சிந்தனையோட ஓதுறது உள்ளத்தை வெளிச்சமாகும். ஒரு முறை கடைசி 10ல சுதேசி இமாம் ஓதுறாரு. அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அவரை இருந்து நின்று தான் வருவாரு. ஆரம்பிச்சாரு, முள்ளு மஜ்மாவும் அழியுது, முள்ளு மஜ்மாவும். ஏன்னா பக்கத்துல இருந்த அரபிகள், நான் நினைச்சேன் இவனுக்கு மௌத்துனாலும் வந்துடுமோ தெரியா. ஒரு உம்மா மௌத்தானா ஏக்கத்தோடு அழுகுறான், ஏக்கத்தோடு அழுகுறான். அப்படி அழுக. அவனோட முழு உடம்பெல்லாம் நனைஞ்சாச்சு, இந்த காப்பட் நனைஞ்சாச்சு. அவ்வளவு அழுக. ஏன்? அதாபுடைய ஆயத், தண்டனுடைய ஆயத். சுப்ஹானல்லாஹ். அது அவருடைய அந்த ரசனை, அவருடைய உள்ளத்துடைய உணர்வு. சுதேசி இமாம் அல்லாஹ் அவருடைய இல்முல் அமல்ல ஆஃபியத்துல கூடுதலை கொடுக்கணும். சுப்ஹானல்லாஹ். அது ஒரு அஜீப் அஜீப். ஏன்? கருத்தும் விளங்கு. அதனால கருத்து விளங்கினா அந்த உணர்வு வரும். தர்ஜுமாவை பார்க்கணும், நம்பிக்கையான தர்ஜுமாவை பார்க்கணும். தர்ஜுமா பார்க்கறது சட்டம் சொல்லல்ல, தர்ஜுமா பார்க்கறது ஆர்குமெண்ட் பண்ணல்ல, தர்ஜுமா பார்த்துட்டு மார்க்கம் இப்படின்னு பேசல்ல. தர்ஜுமா பார்க்கறது கருத்தை விளங்கு. வெறும் தர்ஜுமாவை பார்த்துக்கொண்டு சட்டம் அமைக்கலாம். அதுக்கு உசூல் தேவை, அதுக்கு இமாம்கள் அமைச்சு வச்சிருக்கிறாங்க. சந்தேகப்பட்ட உலமாக்கள்கிட்ட வந்து கேட்கும். இல்லாட்டி ஒன்றிற்கு இன்னொன்னதான் செய்வோம். தர்ஜுமா பார்க்கவான ஆரம்ப காலத்தில் சொன்னது இந்த முசீபத்தால தான். ஏன்? பார்த்துட்டு ஒன்றிற்கு இன்னொன்றை பார்த்து பொட்டைக்கு பார்க்கிறன்றது அறக்குறைக்கு. அவர் பெரிய அல்லாமா முஃப்தி ஆகிடுவார், அவர் ஃபத்வா கொடுத்துருவார். இனி பொட்டைக்கு தான் போகும். குர்ஆன்ல நாசிஹ் இருக்கு, மன்சூஹ் இருக்குது, குர்ஆனுக்கு விளக்கம் ஹதீஸ்ல இருக்குது, உசூல் கிதாபுகள் இருக்குது, உசூல் தஃப்சீர் இருக்குது. இதெல்லாம் உலமாக்கள் படிச்சுட்டு வராங்க. சும்மா மதரசால இருந்து தேங்காவை திருவிட்டு வரல. அவங்க இதெல்லாம் படிச்சுட்டு 8 வருஷம் இதுக்கு இருந்து கால் மடிச்சு இருந்து படிச்சு அந்த விளக்கத்தோட வராங்க. அதனால தஃப்சீர் வேற, தர்ஜுமா வேற. தர்ஜுமா படிங்கன்னு ஆரம்பத்துல சொல்லாம இருந்து இதனாலதான், இந்த பயத்தாலதான். ஆனா இன்றைக்கு தேவைக்கு பார்க்கணும், படிக்கணும். படிப்போமா இன்ஷா அல்லாஹ்? பார்ப்போமா இன்ஷா அல்லாஹ்? அப்போ உணர்வு வரும். 2வது இருந்து ஹல்வத்துல திக்ர் செய்யும், அல்லாஹ்வை துதிக்கணும், கல்வி வெளிச்சமாகும். உதுவோட கிப்லா முன்னோக்கி இருந்து அல்லாஹ்வை துதிக்கணும், அல்லாஹ்வோட பெருந்தன்மையை சொல்லணும். கொஞ்ச நேரம் முராக்கபா செய்யணும். தலைய பணிய போட்டு அல்லாஹ் என்ன பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் என்ன பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் என்ன பார்த்து கொண்டிருக்கிறான். கல்வி வெளிச்சமாகும். அல்லாஹ் பத்தி பேசணும்.
அல்லாஹ்ட தாத்த சிஃபாத்த தாவத் கொடுக்கணும். உள்ளம் வெளிச்சமாகும். சிந்தனையோட தொழணும். தொழுகவும் திக்ரு தான். சிந்தனையோட தொழுக, அல்லாஹ் பார்த்துக்கொண்ட உணர்வோட தொழுக, உணர்வோட குர்ஆன், உணர்வோட திக்ர், உணர்வோட செய்யக்கூடிய அமல்கள் உள்ளத்தை வெளிச்சமாகும். இப்ப உள்ள வெளிச்சமாகிட்டா ஹக்கு ஹக்கா விளங்கும், பாத்தில் பாத்திலா விளங்கும், ஹலால் ஹலாலா விளங்கும், ஹராம் ஹராமா விளங்கும். எனவே கண்ணியமானவங்களே, இந்த ரமலான்ல ஒரு நியத்து வைப்போமா இன்ஷா அல்லாஹ். நாங்க எல்லாரும் உள்ளத்தை வெளிச்சமாக்குவோம். அப்படி சொல்றவங்க கொஞ்சம் கை தூக்குங்களேன் இன்ஷா அல்லாஹ். உள்ளத்தை வெளிச்சமாக்குவோம். அல்லாஹ் கபூல் செய்வானா. இந்த பிள்ளைகளும் தூக்கினாங்க, அல்லாஹ் கபூல் செய்வானா. உள்ளத்துக்கு தஸ்கியான்றது உளப்பரிசுத்தம். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 அடிப்படையில் அல்லாஹ் அனுப்பினான். ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்றான், குர்ஆனை ஓதி அல்லாஹ்வை பத்தி நீங்க பேசுங்க, அல்லாஹ்வை பத்தி தாவத் கொடுங்க. இரண்டாவது அல்லாஹ் சொல்றான், நீங்க குர்ஆனை கற்றுக் கொடுங்க, இல்ம படிக்கிறது படிச்சு கொடுக்கிறது அல்லாஹ் சொல்றான். அடுத்தது சொல்றான், நீங்க உள்ளத்தை பரிசுத்தமாக்குங்க. இந்த 3 அடிப்படையில தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஅஸத் வந்திருக்குது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச அந்த 3 விஷயமும் எங்கட வாழ்க்கையில வரும். எங்கட வாழ்க்கையில ஒன்றல்ல, இந்த 3ஐயும் சேர்த்துக்கொண்டு நாங்க போவோம் என்றா எங்கட வாழ்க்கை ரொம்ப ஒளிமயமான வாழ்க்கையாகும். எங்கட உள்ளமும் வெளிச்சமாகும். எங்கட உள்ளத்தால அடுத்த மக்களோட உள்ளங்களும் வெளிச்சமாகும். அதன் மூலமாக முழு உம்மத்தும் நேர்வழியில சீர்திருத்தத்துல வர காரணமாகும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பேசினதை கேட்டதை இஸ்திகாமத்தாக இஸ்திகலாஸாக அமல் செய்த பாக்கியத்தை நசீபாக்குவானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ குல்லி ஹால். اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها. يا الله, நீ கிருபையாளன் யா அல்லாஹ், நீ மன்னிக்க கூடியவன் யா அல்லாஹ், நீ மறைக்க கூடியவன் யா அல்லாஹ், நீ 7 வானங்கள்ட ரப்பு யா அல்லாஹ், 7 பூமிட ரப்பு யா அல்லாஹ். நீ தான் எங்களை படைச்சாய் யா அல்லாஹ், நீ தான் எங்களை பேச வைக்கிறாய் யா அல்லாஹ், நீ தான் எங்களுக்கு கேட்க வைக்கிறாய் யா அல்லாஹ். அத்தனையும் உன்னுடைய ஏற்பாடு யா அல்லாஹ். ரப்பே, நாங்க உன்னை ரப்பாக ஏற்றிருக்கிறோம் யா அல்லாஹ். உன்ட ஹபீப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை நபியாக ஏற்றிருக்கிறோம் யா அல்லாஹ். உன்ட தீனை நாங்க இஸ்லாமாக ஏற்றிருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களை நீ கபூல் செய்ய அல்லாஹ், பொருந்திக்கோ யா அல்லாஹ். இந்த தூக்கம் வார நேரத்துல யா அல்லாஹ் தராவி 20 ரக்காத் தொழுது யா அல்லாஹ். இந்த மக்கள் இவ்வளவு நேரம் இருந்தாங்க யா அல்லாஹ், யாருக்காகவும் இவங்க வரல யா அல்லாஹ். நிர்வாகத்தை திருப்திப்படுத்த வரல யா அல்லாஹ், ஊர் மக்களை திருப்திப்படுத்த இவங்க வரல யா அல்லாஹ். இவங்க ஒவ்வொருத்தரும் ஓட பொருத்தத்துக்காக வந்தாங்க யா அல்லாஹ், நேரம் ஒதுக்கி வந்தாங்க யா அல்லாஹ். இந்த மஸ்ஜிதில் அப்பால் உள்ள மஸ்ஜிதிலும் வந்தாங்க யா அல்லாஹ். அத்தனை பேர்ட வருகையை நீ கபூல் செய்ய அல்லாஹ். இந்த வருகையை சொர்க்கத்துக்குரிய வருகையாக ஆக்கியா அல்லாஹ். இந்த வருகை உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய வருகையாக்கி அல்லாஹ். ஒவ்வொருத்தரும் தேவையோட வந்தாங்க யா அல்லாஹ். குர்ஆன ஹதீஸ கேட்கணும், வாழ்க்கையில் எடுக்கணும்ன்ற நியத்தோட வந்தாங்க யா அல்லாஹ். அதை எங்க எல்லாருக்கும் தந்துரியா அல்லாஹ். பேசின எனக்கும் தாயா அல்லாஹ், கேட்ட இவங்களுக்கும் தாயா அல்லாஹ். எங்கட வாழ்க்கையில் இந்த பரிசுத்தமான தன்மையை தந்துரியா அல்லாஹ். அன்பு நபிகிட்ட இருந்த சிஃபாத்துகளை தாயா அல்லாஹ். அன்பு நபி எப்படி உள்ளத்தை பரிசுத்தமாக்கி கொண்டாங்களோ, சஹாபாக்கள் எப்படி சுத்தமாக்கி கொண்டாங்களோ, அந்த அடிப்படையில் எங்களோட உள்ளத்தை சுத்தமாக்கிறியா அல்லாஹ். எங்களுக்கு ஹலால காட்டித்தாயா அல்லாஹ், ஹராத்துல வித்தியாசத்தை காட்டித்தாயா அல்லாஹ். உண்ட விருப்பம் எது என்பதை காட்டித்தாயா அல்லாஹ், உண்ட வெறுப்பு எது என்பதை காட்டித்தாயா அல்லாஹ். உண்ட விருப்பத்துக்காக வாழக்கூடியவங்களை எங்களை ஆக்கியா அல்லாஹ், உண்ட வெறுப்பை விட்டு தூரமாகி நடக்கக்கூடியவங்களை எங்களை ஆக்கியா அல்லாஹ். ரப்பே, எங்கள்ல பலர் நோயாளிகள் யா அல்லாஹ், ஆஃபியத்தை தந்திரியா அல்லாஹ். பலர் ஹாஸ்பிட்டல்ல யா அல்லாஹ், ஆஃபியத்தை தந்திரியா அல்லாஹ். பலர் துஆவுக்காக சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க யா அல்லாஹ். தீராத சில நோய்கள் யா அல்லாஹ், கேன்சர் போன்ற நோய்கள் யா அல்லாஹ், கிட்னி ஃபெயிலியர் போன்ற நோய்கள் யா அல்லாஹ், ஹார்ட் பேஷண்டாக இருக்கிறாங்க யா அல்லாஹ், கொலஸ்ட்ராலால பெரிய பாதிப்பாக இருக்குது யா அல்லாஹ், சிலருக்கு பெரலைஸுடைய நிலைமைகள் யா அல்லாஹ். அத்தனை நோய்கள் இருந்து பாதுகாத்திரியா அல்லாஹ். அந்த நோய் உள்ளவங்களுக்கு ஆஃபியத்தை அவசரமாக கொடுத்திரியா அல்லாஹ். தேக ஆரோக்கியத்தை கொடுத்திரியா அல்லாஹ். எங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆரோக்கியத்தை தந்திரியா அல்லாஹ். ஆகப்பெரிய செல்வம் யா அல்லாஹ். நீ ஒரு நோயை தந்துட்டா யா அல்லாஹ், ஹாஸ்பிட்டலும் கையுமா மாச கணக்குக்கு தெரிய வரும் யா அல்லாஹ். ரப்பே, அந்த நிலைமை உண்டாக்கிறாதே யா அல்லாஹ். எங்கட அமல்கள் எல்லாம் குறைஞ்சிரும் யா அல்லாஹ், பலகீனப்பட்டுருவோம் யா அல்லாஹ். எங்களை சோதிச்சிடாதே யா அல்லாஹ். எங்களுக்கு ஒரு அந்தஸ்தை தர நோயை தந்துடாதே யா அல்லாஹ். எங்களை சோதிச்சு தராம ஆஃபியத்தா தந்துரியா அல்லாஹ். ரப்பே, எங்கட கடன்காரனாக ஆக்கிறாதே யா அல்லாஹ். கடனை நிவாரணித்தாயா அல்லாஹ். கடனோட மௌத்த தந்தா சொர்க்கம் தடையா அல்லாஹ். கடன் இல்லாத மௌத்த தாயா அல்லாஹ். கடனை அடைச்சு கொள்ளக்கூடிய வழிகளை உண்டாக்கி தாயா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ். எங்கட வீட்டுகள்ல வயது வந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க யா அல்லாஹ். சில பிள்ளைகள் ஏக்கத்தோடு இருக்குது யா அல்லாஹ். 30 வயசு யா அல்லாஹ், 35 வயசு யா அல்லாஹ். இன்னும் கல்யாணம் நடக்கல யா அல்லாஹ். யாரும் சம்பந்தம் பேசி வரல யா அல்லாஹ். சில குறைபாடுகளை வச்சு மக்கள் வராம இருக்கிறாங்க யா அல்லாஹ். ரப்பே, அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துரு யா அல்லாஹ். அதுகளோட கண்ணீரை தொடச்சிரு யா அல்லாஹ். தகுந்த ஜோடிகளை சேர்த்து வை யா அல்லாஹ். இன்னும் சில நிக்காகள் பிரிஞ்சு யா அல்லாஹ்
இருக்குது யா அல்லாஹ். யா அல்லாஹ் அவங்கள சேர்த்து வை யா அல்லாஹ். ரப்பே அவங்களோட உள்ளங்களுக்குள்ள நல்ல நிலைமைய போடு யா அல்லாஹ். அவங்களோட பிரிவை சேர்க்கக்கூடிய முறைய நீ படிச்சு கொடுத்துறியா அல்லாஹ். உள்ளங்களை சீராக்கிறியா அல்லாஹ். விட்டு கொடுக்குற மனப்பான்மையை தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் இன்னும் சிலருக்கு பல வருடங்கள் இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லையா அல்லாஹ். குறையற்ற பூர்த்தியான சாலிஹான முத்தகையான குழந்தைகளை கொடுத்துறியா அல்லாஹ். இன்னும் பலருக்கு தொழில் வாய்ப்புகள் பிரச்சனையா அல்லாஹ். கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க யா அல்லாஹ். சிரமப்பட்டு கொண்டிருக்கிறாங்க யா அல்லாஹ். ஹலாலான தொழில் வாய்ப்பை உண்டாக்கி கூடிய அல்லாஹ். பரக்கத்தான நிலைமைகளை உண்டாக்கி கூடிய அல்லாஹ். கஷ்டங்களை போக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் பலருக்கு ரமலான்ல கஷ்டங்கள் யா அல்லாஹ். ஈதுடைய கஷ்டங்கள் யா அல்லாஹ். எல்லாருக்கும் சந்தோஷமான நிலைமை உண்டாக்கி தந்திரியா அல்லாஹ். ரப்பே சிலவங்களுக்கு சொல்லிக் கொள்ளையில்லாத பல பாரங்கள் யா அல்லாஹ். பல பாரங்கள் பல சுமைகள் யா அல்லாஹ். ரப்பே இந்த நல்ல நேரத்துல கேட்கிறோம் யா அல்லாஹ். நீ துவா அங்கீகரிக்கக்கூடிய நேரம் யா அல்லாஹ். ஒரு அமலுக்கு பின்னால கேட்கிறோம் யா அல்லாஹ். ரப்பே அனைவரோட ஹலாலான ஜாயிஸான ஹாஜத்துகளை நிறைவேற்றக்கூடிய அல்லாஹ். எங்களை மூத்தவங்களோட வாழ்க்கையில பரக்கத் செய்ய அல்லாஹ். மூத்தவங்களோட துவாவை பெறக்கூடிய பிள்ளைகளாக எங்களை ஆக்கிய அல்லாஹ். எங்களோட பெற்றோரோட துவாக்குரிய பிள்ளைகளாக எங்களை ஆக்கிய அல்லாஹ். பெற்றோரோட பதுவாக்குரிய பிள்ளைகளாக எங்களை ஆக்கிறாதையா அல்லாஹ். பெற்றோர்களோட உள்ளங்களை நோகடிக்கிறதை விட்டு எங்களை பாதுகாறையா அல்லாஹ். பெற்றோர்ல திருப்தி அடையக்கூடிய பிள்ளைகளாக எங்களை ஆக்கியா அல்லாஹ். பொருந்திக்கோயா அல்லாஹ். ஏற்றுக்கோயா அல்லாஹ். இந்த மஜ்லிஸ பொருந்திக்கோயா அல்லாஹ். இந்த மஸ்ஜிதை பொருந்திக்கோயா அல்லாஹ். அனைவரையும் பொருந்திக்கோயா அல்லாஹ். எங்களோட ஒவ்வொரு அமலையும் நீ பொருந்திக்கோயா அல்லாஹ். நீ ரிஜெக்ட் பண்ணிடாதயா அல்லாஹ். கஷ்டப்பட்டு செஞ்ச அமல் யா அல்லாஹ். எங்களோட அமல்ல குறை இருக்கிறது எங்களுக்கு விளப்பம் யா அல்லாஹ். எங்களோட தொழுகையில குறை இருக்கியா அல்லாஹ். எங்களோட திலாவத்துல குறை இருக்கியா அல்லாஹ். எங்க எல்லாம் நாங்களே குறைவுள்ள மக்கள் யா அல்லாஹ். நீ 100க்கு 100 பாத்தியன்னா எங்களோட ஒரு அமலும் யா அல்லாஹ் கபூலாகாது யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்ட பெருமிதத்தால உன்ட கருணையால உன்ட அருளால உன்ட கிருபையால் அதுகளை மன்னிச்சு நீ ஏத்துக்கோயா அல்லாஹ். இந்த அமலை நீ தூக்கி வீசினா வேறொரு அமல் இல்லையா அல்லாஹ். ரப்பே நீ ஏத்துக்கோயா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே அல்லாஹ். நல்லவங்களோட கூட்டத்துல எங்களை சேர்த்துறியா அல்லாஹ். லேலத்துல் கத்ர் அடையும் பாக்கியத்தை தாயா அல்லாஹ். கடைசி 10ல இத்திகாஃப் இருக்கிற பாக்கியத்தை தாயா அல்லாஹ். இதுல தேவை எங்கட கல்வில போடியா அல்லாஹ். இதுக்காக நேர காலங்களை ஒதுக்கி மஸ்ஜிதுக்கு ஆகிறதுக்கு தௌஃபீக்க தாயா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே லைலத்துல் கத்ர் அடைஞ்ச 1000 மாதங்களை விட சிறந்த இரவு யா அல்லாஹ். அடையிற பாக்கியத்தை தாயா அல்லாஹ். ரப்பே அன்பு நபி கேட்ட அத்தனை ஹைர்களின் தாயா அல்லாஹ். அன்பு நபி கேட்ட அத்தனை ஷர்றுகளை விட்டும் பாதுகாரியா அல்லாஹ். எங்களுடைய இறுதி முடிவு அழகாக்கியா அல்லாஹ். கலிமாவோட மூத்த தாயா அல்லாஹ். கலிமாவோட மூத்த தாயா அல்லாஹ். ரப்பே எங்களோட சங்கையான பெற்றோரோட கபூர்களை வெளிச்சமாக்கியா அல்லாஹ். இந்த பெற்றோர்கள் வஃபாத்தாயிட்டு அவங்கள கபூரை வெளிச்சமாக்கியா அல்லாஹ். எங்களோட உம்மம்மாமார் அப்பாமார் எங்களோட மூதாதையர்கள் எங்களோட இரத்த உறவுகள் எங்களோட ஊர் மக்கள் எங்களோட உஸ்தாதுமார்கள் எங்களோட தீனுடைய உலமாக்கள் பெரியார்கள் அனைவரோட கபூர்களை வெளிச்சமாக்கிறியா அல்லாஹ். பிரகாசமாக்கிறியா அல்லாஹ். அந்த ஸ்தால உயர்த்தி கொண்டே போயா அல்லாஹ். ரப்பே இந்த பெற்றோர்கள் ஹயாத்தோடு இருக்கிறாங்களா ஆஃபியத்தையும் சலாமத்தையும் கொடுத்துறியா அல்லாஹ். ஈடேற்றத்தை கொடுத்துறியா அல்லாஹ். ஆஃபியத்தை கொடுத்துறியா அல்லாஹ். அவங்களோட ஹலாலான ஜாயிதான ஹாஜத்துகளை நிறைவேற்றி கொடுத்துறியா அல்லாஹ். பொருந்திக்கோயா அல்லாஹ். ஏற்றுக்கோயா அல்லாஹ். اللهم صل على محمد وعلى آل محمد ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار رب ارحمهما كما ربياني صغيرا صلى الله على سيدنا محمد والحمد لله رب العالمين.